வழி விட்டுறா ப்ளீஸ். ஃபாலோ பண்ணுறதா எங்களே எடுக்க வர மாட்டேன், நீ எடுக்க வர மாட்டேன். Left. Sorry, bro. Saluk sir. Saluk ya sir. Camera पर के नाम लिखिए मैम. मैडम see this camera. नाम लिखिए मैम. सर लुक सेंटर सर. ओके सर. And first of all, friends, இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவ் ட்ரெய்லர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸ் பற்றி நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து அப்புறம் நம்மளோட ஷேர் பண்ண போகிறாங்க. கேன் யூ give us some insights about like what this series holds for us? Thank you so much for this really warm welcome. I understood it all. Okay. And thank you to all the members of the media who've come here today, and much gratitude for all the love that you have showered on all of our recent launches. Today is a very, very special day. We are going to launch the trailer of our very ambitious next Vadhandhi, The Fable of Valoni, produced by Pushkar Gayatri, created so beautifully by Andrew Lewis. So really excited. This
This show is very, very special to us. You know, often enough you read something on paper and it mesmerizes you. And then when the creator comes and brings their skillful eye, their craft to it, it totally gets elevated. And I think that's what Andrew has done to this. When we watched it, we were truly spellbound. We were mesmerized. This show is a very raw, edgy, and a gorgeous thriller set in a small town about this relentless search for truth by this cop. And the whole story is about lies and deceits and multiple layers of narratives, you know, told by many people. And at the heart of it is villainy. So super, super excited about it. Definitely. அவங்களோட எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க பேசும்போதே தெரியுது. When the makers are like so proud and confident about the show they've done, and of course அது வந்து கண்டிப்பாக வந்து அது தப்பே ஆகாது, because when they are so confident about it கண்டிப்பாக மக்களுக்கு வந்து அது கரெக்டாக போய் சேரும் அப்படிங்கிறது வந்து நம்ம நம்பலாம். And thank you so much Aparna, and thank you so much for sharing so much about the series, and we are here to talk about a lot of things. And அதுக்கு முன்னாடி வந்து I would like to welcome the creative producers of the series, and these two people, they are proper couple goals. அது வந்து நம்ம வந்து சொல்லியே ஆகணும். அதாவது இந்த கப்புள் கோல்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப ஓவர் யூஸ் டேர்மாக தான் இப்போ வந்திருக்கு. பட் நிஜமாவே ஒரு பவர் டுவோ அப்படின்னா இவங்கள தான் சொல்லணும். ஐ எம் வெரி ஹாப்பி டு வெல்கம் புஷ்கர் அண்ட் காயத்ரி ஆன் டு தி ஸ்டேஜ். Hi, hi. Hi. Hi, hi. Hi to everybody. Hello, Okay. hello. வணக்கம் வணக்கம். ஸோ த பவர் டேரக்டர்ஸ், பவர் ப்ரொடியூசர்ஸ், பவர் கப்புள், எல்லாமே எல்லா பவரும் உங்களுக்கே அந்த மாதிரி வந்து. அண்ட் வி ஆர் ஸோ எக்ஸைட்டட் டு ஹாவ் யூ ஹியர், அண்ட் வி ஆர் ஸோ எக்ஸைட்டட் டு சி வாட் யூ ஹாவ் இன் ஸ்டோர் ஃபார் அஸ். ப்ளீஸ் டெல் அஸ் அபவுட் வதந்தி. எங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். அது வந்துட்டு ஒரு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும்னா ப்ரைம் வீடியோட எங்களுக்கு இது செகண்ட் ஜேர்னி. ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு நல்ல கான்டென்ட்டை கொண்டு போய் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு ரொம்ப அழகாக சேர்க்கறதுல ஐ திங்க் ப்ரைம் வீடியோ அடிச்சுக்க முடியாது. அண்ட் தேர் கொலாபரேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஃபஸ்ட்டு நம்ம ஐடியா கொடுத்ததுலேருந்து தே வில் பி வெரி இன்வால்வ்டு அண்ட் ஃபுல்லாக கேம்பெயின் வரைக்கும். ஸோ அது ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ ப்ரைம் வீடியோ வெரி எக்ஸைட்டட் டு ஒர்க் வித் தெம் ஃபார் த செகண்ட் டைம். அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ்ஜே சூர்யா சார் வந்துட்டு அவர் எங்கள் ப்ரொடக்ஷனில் அவருக்கு வந்துட்டு ஃபேன் கிளப்பே இருக்குது. அவர் வந்துட்டு அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லி, ஒரு ஸ்வீட் மேன், அண்ட் அவ்வளோ எனர்ஜி. அவர் வந்துட்டு டவுனாலாம் பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அவர் ஏதாவது தூங்கிட்டு இருக்கும்போது கூட ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. லைக் வந்துட்டு பயங்கரமாக ஒரு ஏதோ வேறு லேயர்லாம் டச் பண்ணியிருக்காரு. ஸோ அண்ட் இன்னொரு பயங்கர வந்துட்டு இன்னும் சூப்பர் ஹாப்பி வந்துட்டு இப்போ ஆண்ட்ரூ கிரியேட்டட் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ஆண்ட்ரூ. அவர் எங்கள் கிளாஸ்மேட் ஃப்ரம் காலேஜ், லாயலா காலேஜ். ஸோ அதனால் வந்துட்டு அது அண்ட் அவர் வந்துட்டு நாங்களாம் கூட ஃபில்ம் பண்ணணுமா, அட்வர்டைஸிங் பண்ணணுமா அப்படின்ற யோசிச்சுட்டு இருந்த காலத்தில் வந்துட்டு அப்போ அவர் எஸ்ஜே சூர்யா சார் வந்துட்டு வாலியை இது பண்ணிட்டு இருந்தார். அப்போவே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்துட்டார். ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கு வேறு ஸோ இந்த மாதிரி பல கனெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஸோ ஆண்ட்ரூ ஹஸ் டன் ஒன் இன்க்ரெடிபிள் ஜாப் அண்ட் ஆர் லைக் ரெஸ்ட் ஆஃப் த க்ரூ. ஐ மீன் லைலா வந்துட்டு அவங்க வந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க, அவங்களோட வேறு லேயர்ஸ் பார்ப்பீங்க. அண்ட் வெரி ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் சஞ்சனா அண்ட் ஆல் ஆர் காஸ்ட் அண்ட் க்ரூ. ஐ மீன் எல்லாம் பேசவே வேண்டியதில்லை அவங்களை பற்றி. அண்ட் தேங்க்ஸ் டு அவர் க்ரூ. ஸோ வி ஆர் சூப்பர் எக்ஸைட்டட். And this association with Prime Video, and we are specifically looking at the long form storytelling space. So in the web series இருக்கிறது தமிழுக்கு வந்து இப்போ தான் ஸ்லோவாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. தேர் ஆர் பஞ்ச் ஆஃப் ஷோஸ் விச் ஆர் ஹேப்பனிங். அண்ட் இது வந்து ஒரு புது ஆர்ட் ஃபார்ம் மாதிரின்னு வச்சுங்களேன். ஸோ இதை க்ராக் பண்ணுறது நம்ம யூஸ்வலி 2-2.5 மணி நேரம் படத்துக்கு எழுதி தான் பழக்கம். ஸோ அதுலேருந்து வந்து நம்ம எப்படி இப்போது இந்த 6.5 மணி நேரத்துக்கு எழுதுறது, 8 எபிசோடுக்கு எழுதுறது, அது வந்து நாங்களே ரொம்ப தடவி தான் க்ராக் பண்ணோம். பட் ஆண்ட்ரூ வென் ஹீ ஸ்டார்டட் ரைட்டிங் திஸ், அந்த ஸ்டெப் அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் அபர்ணா அண்ட் ஷாலினி ஹூ ஹேண்டில்ஸ் தமிழ் அண்ட் so all of us, when we started reading the episodes itself, we knew, okay, we have gold in our hands. So really thankful to Prime Video for taking this to 240 territories, subtitled in 30 languages, dubbed in Hindi, Malayalam, Telugu, Kannada. So
இந்த மாதிரி ரீச் வந்து டு கெட் ஃபார் லாங் ஃபார்ம் ஸ்டோரி டெல்லிங் இஸ் பாசிபிள் ஒன்லி வென் யூ ஹாவ் அ big platform like Prime Video. So Andrew சொல்கிற கதை வந்து will be seen by people in Japan, in Korea, in South America. So I think that is the beauty of this journey. So really, really thankful to our creator and to our platform partners. And just to add one more thing, our company Wallwatch Production, so எங்கள் டீம் வந்துட்டு I think a lot of அவங்க அந்த behind scene ல வந்துட்டு lot of contribution goes in, so thanks team. Thank you team. So I'd like to call on stage our creator Andrew Lewis. So இவர் வந்து all 8 episodes இவர் தான் எழுதியிருக்காரு, இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. So he's the man behind this. Andrew. ஸோ அவர் சொல்கிறத பார்த்தா யூஸ்வலாக வந்து இங்கே வந்து கொரியன் படம் நான் இதுவாக சொல்லலை, ஒரு இன்ஸ்பைரிங்காக வந்து அந்த படம்லாம் பார்த்து நம்ம இங்கே எடுப்போம் அப்படிங்க. இனிமேல் தமிழ் படத்தெல்லாம் பார்த்து கொரியாதெல்லாம் வந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். வி ஸோ ஹாப்பி தட் யூ ஹியர் அண்ட் வி ஹவ் பீன் ஹியரிங் அமேசிங் திங்ஸ் அபவுட் யூ. ஏன்னா நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. ஸோ அங்கே காலேஜ் கனெக்ட் அண்ட் சாரோட வந்து ஏடியா அவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஹவு ஹாப்பி ஆர் யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் ஹவு எக்ஸைட்டட் ஆர் யூ? இட்ஸ் ஆக்சுவலி ஓவர்வெல்மிங். அங்கே உட்காந்துட்டு எல்லாரும் பேசுகிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ இந்த சைடு வர வச்ச உடனே கொஞ்சம் அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டெப் நடிக்க வேண்டியதுதான். சார் முதல்ல அப்படிதான் சார் பேசுவாங்க. இன்னும் அடுத்தடுத்து வரும்போது அவங்க பேசும்போது நம்மலாம் இப்படி வாய் பொத்தி இப்படி உட்காந்து பார்க்கணும். பட் டு ஸ்டார்ட் வித் எங்களுடைய இந்த வதந்தி லான்ச்சுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக Vadhandhi has always been there in the society, okay? It's universal and இன்ஃபேக்ட் மனுஷன் வந்துட்டு அவனுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து முதல் கண்டுபிடிச்ச ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியமே வதந்தி தான் நினைக்கிறேன். ஸோ யாகாவராயினும் நாக்காக்க அந்த திருக்குறள் இருக்கு இல்லையா, எதை கண்ட்ரோல் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் அந்த வாயிலேருந்து வர்ற வார்த்தையை மட்டுமாவது கண்ட்ரோல் பண்ணும், இது திருக்குறள். பட் இதை வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் வந்துட்டு இது வரைக்கும் ஒரு கதையாக சொல்லலை. அதை ஒரு வேளை சொன்னால் தட் வில் பி த நீட் ஆஃப் த ஆர், ஆர் இப்போ இல்லை எப்போ சொன்னோம்னாலும் தட் வில் பி த நீட் ஆஃப் தட் ஆர் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுது. ஸோ 3 years back I met Aparna and gave her a 20 minutes narration and we are here. The best thing about Aparna is she completely clearly understands the liberty and freedom that a creator needs to give his best. So you totally respect it. Thank you so much. I owe it big time to you and Shalini. Okay, the 11 months period that I was writing Vadhandhi, the kind of appreciation and feedback that I was getting from you both, I was dopamine high throughout. Okay, in fact I could have gone on and on, keep giving you episodes after episodes just for that appreciation and feedback. So thank you so much. And then Pushka Gayatri, they stepped in, my friends from college. They are directors themselves. ஸோ ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டிரெக்டருடைய விஷன் அதை வந்துட்டு கொஞ்சமும் ஸ்பாயில் ஆகாமல் எப்படி பெஸ்ட்டாக கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ப்ரையாரிட்டி. அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், கதையில் வந்துட்டு அந்த நிறைகுறைகள் எதுவாக இருக்கட்டும், இமீடியட்டாக டக்குன்னு இது ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அப்படின்னா அவங்க பாட்டுக்கு வந்துட்டு இது இப்படி வச்சுக்கலாம்டா, இது கேட்க சவுண்டிங் நல்லா இருக்குது. இட்ஸ் ஆஸ் லைக் தேர் ப்ராடக்ட், பட் அட் த சேம் டைம் தே வேர் ஏபிள் டு see it in a objective way also. ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு இந்த என்டையர் ஷேப்பிங் அப்க்கு வந்துட்டு இஃப் ஐ ஹேட் கொலாபரேட்டட் வித் சம்படி எல்ஸ் ஐ டோன்ட் திங்க் இவ்வளோ பெஸ்ட் கொடுத்துருக்க முடியும் அப்படின்ட்டு. அண்ட் ஐசிங் ஆன் த கேக், Suryah sir came into it. I started my career with him from being an assistant director to direct my director. அது வந்துட்டு கிளீஷேடாக இருந்தாலும் இட்ஸ் a dream come true. ஸோ என்னன்னா, the best thing, greatness about Suryah sir is he's a great director, actor, but அங்கே ஸ்பாட்டுக்கு வரும்போது அவர் வந்துட்டு அந்த டிரெக்டர் விண்டோவை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ஆக்டராக மட்டுமே he was presenting himself. ஸோ நாங்கள் 2 பேரும் அந்த லவ்வை ஷேர் பண்ண ஆரம்பித்தா நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ இருக்குது அந்த விஷயத்தில். பட் தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அண்ட் தென் we have amazing Laila,
then the great debutant, talented Sanjana, Smruthi Venkat, Vivek Prasna, and குமரன், இவங்க எல்லாரும். பட் எனக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கொலைகாரனில் வந்துட்டு ஒரு ஒரு பயங்கரமான அசோசியேஷன் வந்து எனக்கு நாசர் சாரோட ஸ்டார்ட் ஆச்சுது. அது வந்து எப்படின்னா, இந்த இந்த படத்தை இதுலேயும் அவர் வந்து பண்ணும்போது ஏதோ அந்த அந்த பிளெஸ்ஸிங் அப்படியே கண்டினியூ ஆகிற அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துட்டு கிடச்சிது. ஸோ அதாவது வந்துட்டு ஒரு 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 பையன் வந்துட்டு அவன் எஃபர்ட் போட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கான், அதுக்கு அப்பா எவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு he was giving for the entire thing. And there's also a very strong technical crew. பட் அவங்க எல்லாரையும் பற்றி நான் சும்மா ஒரு வார்த்தையில் நான் சொல்லி முடிக்க முடியாது, கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். பட் பிஃபோர் தட் ஐ திங்க் we'll watch the trailer. Definitely, we're all waiting to watch. We're all excited, so let's have the trailer and then we'll again Thank talk to you you. so much for joining us on stage. டைட்டிலே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரூகிங்கான ஒரு டைட்டில். அண்ட் இதுக்கு வந்து கரெக்டான ஒருத்தராக எப்படி இருப்பார் அப்படின்னு யோசித்து பார்த்தா இவர் தான் கரெக்டாக வந்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், அண்ட் அவர் ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும் அந்த கேரக்டரை, அண்ட் ஸ்பெஷலாக இந்த ஒரு கேரக்டரோட அந்த ஸ்லாங்கை வந்து இஸ் ஜஸ்ட் நெயில்ட் இட். அண்ட் த மோஸ்ட் வெர்சடைல், டேலண்டட் டேரக்டரை தாண்டி இப்போ வந்து எங்களுக்கு ஒரு ஆக்டராக வந்து எங்களுக்கு மனசில் வந்து பெரிய இடம் வந்து பிடிச்சி உட்காந்துட்டாரு ஸ்ட்ராங்காக. அண்ட் இந்த மொமெண்ட்டில் வந்து we have to have this man on stage. S.J. Suryah sir, please join us on stage. வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நாள், நல்ல முக்கியமான நாள். நான் ஆக்டிங்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டானவனு என்கிட்ட தமிழ்நாடுக்கே தெரியும், முக்கியமாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நீங்கள் எல்லாருமே என்னை க்ளோஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோங்க. எவ்வளோ எங்கேருந்து எப்படி வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு எப்படியுமே ஒரு ஆதங்கம் உண்டு. கொஞ்சம் நம்ம வைடராக போகணும், பெரிய இடங்களுக்கு போகணும், பெரிய ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடி பல போராட்டங்களாக பண்ணிகிட்டு இருந்தேன். நீ நல்லது பண்ணேன்னா உனக்கு அது மூலமாகவே நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டராக அந்த ஆண்ட்ரூ சாரால் இன்றைக்கி எனக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் பிரேக் கிடச்சிருக்கு. அதான் ட்ரூத். ஆமாம், அதாவது வாலியில் வந்து அவர் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர், அதுலேருந்து நியூ வரைக்கும் என் கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். நான் கூட நினைப்பேன், என்னடா நம்ம ஆண்டவன் நம்ம நடிக்க தானே வந்தோம், உடனே நடிக்க அனுப்பாமல் எப்படி சுற்றி விடுறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப எப்பொழுதுமே எனக்கு ஒரு பெரிய உண்டு. பாருங்கள், இப்போ வந்து அவர் மூலமாக இந்த இவ்வளோ பெரிய பிரேக் வந்து எனக்கு கிடச்சிருக்கிட்டேன். கண்டிப்பாக அது அவர் மூலமாக கிடச்சது வந்து எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அது ஆண்ட்ரூ சாரோட சென்சிபிலிட்டி லெவல் வந்து ரொம்ப ஹை. அவருடைய இந்த படத்தில் வந்து ஒரு போலீஸ் காப் படம்னா அது வந்து ஒரு அடித்து லாரி பறக்கிற, டஸ்ட்டு பறக்கிற, கால் வச்சா டஸ்ட்டு பறக்கிற போலீஸ் கிடையாது இது. பட் ரொம்ப ஒரு கண்ணிலேயே நல்ல பவரை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை, ஒரு நடுக்கடலில் இருக்கக்கூடிய ஒரு அமைதியும் அதனுடைய ஆழத்தையும் உணர வைக்கக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸை ஆண்ட்ரூ சார் என்கிட்ட இருந்து புல் அவுட் பண்ணியிருக்கிறார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேட்டிவிட்டி டயலாக்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு வந்தார். அவர் வந்து அந்த கன்னியாகுமரி சைடில் இருக்கக்கூடிய ஒரு டயலெக்டுக்கா, அதுக்கு வந்து ஒரு மீரான் சார்னு ஒரு ரைட்டர் அவர் கூட்டிகிட்டு வந்து ஆண்ட்ரூ சார் அவரோட அசோசியேட் பண்ணிக்கிட்டார். ஏன்னா அந்த ஊர் மக்கள் பஞ்ச் டைலாக் கிடையாது இந்த படத்தில், ஆனால் பஞ்ச் டைலாக் ஊர் மக்கள் பேசின பஞ்ச் டைலாக் எடுத்து இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. உண்மை நடக்கும், பொய் பறக்கும் அப்படின்னா. அது உலகம் என்ன ட்ரூ பாருங்கள். இது எழுதுனது ஊரில் இருக்கிற ஒரு சாதாரண நம்ம பாட்டியோ தாத்தாவோ பேசின ஒரு கொலோக்கியலான ஒரு லைனுங்க. அது உண்மை நடக்கும், பொய் பறக்கும். அதுதான் வதந்தியோட ஆக்சுவலி டேக்லைனாகவே போடலாம். வதந்தி உண்மை நடக்கும், பொய் பறக்கும். அந்த மாதிரி அந்த பொய் வந்து எப்படி பறக்குது, அடுத்தவங்களோட வாழ்க்கை எவ்வளோ பாதிக்குது. ஒரு நடந்த ஒரு விஷயத்தை அதனுடைய ட்ரூத் பர்செப்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம எப்படியெல்லாம் நினச்சிக்கிறோம், என்னமெல்லாம் பேசுகிறோம், அது பாதிக்கப்பட்டவங்களை எவ்வளோ இது இவ்வளோ எமோஷ்னல் ஒரு கனெக்டோட ஒரு த்ரில்லர் ஒன்றை வந்து ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு இசையிலும், ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஒளிப்பதிவிலும், ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்லேயும் ஆண்ட்ரூ சார் வந்து எல்லாற்றையும் அந்த வேலையை கரெக்டாக வாங்கியிருக்கிறாரு. கண்டிப்பாக யூ வில் ஆல் என்ஜாய் திஸ். அதுக்கு வந்து
தேங்க்ஸ் டு வால் வாட்சஸ். சுழலுக்கு அப்புறம் ஒரு இன்டர்நேஷ்னல் ரிலீஸ் இது ஆக்சுவலாக நல்லா பிரமாதமாக அது அவங்க வந்து அதை கைட் பண்ணி கொண்டு போனாங்க. அதே மாதிரி அவங்க கிரியேட்டரும் கூட அந்த இதுக்கு வந்து அவங்க ப்ரொடியூசர். இது கம்ப்ளீட்டாக ஆண்ட்ரூ சாரோடைய ரைட்டிங்கில் ரெடியான, ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ஆண்ட்ரூ சார் அண்ட் கவர்ன்ட் அண்ட் ப்ரொடியூஸ்ட் பை வால் வாட்சஸ் புஷ்கரன் காயத்ரி மேம். அண்ட் ஆன் டாப் ஆஃப் எவ்ரி திங், இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே எத்தனையோ வெப்சீரிஸ் வந்து ரெடியாகி வந்திருக்கு. இருந்தாலும் ப்ரைம் அபர்ணா மேடம் வந்து இந்த சப்ஜெக்டை பற்றி எடுத்து சொல்லி இதுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிற ஒரு பட்ஜெட்டுன்றது தமிழில் ஒரு பெரிய படத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுற பட்ஜெட்டுங்க. அது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டை வந்து அவங்க வந்து புல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஷூட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு அதுக்கு ஒரு 4 டிரான்ஸ்போர்ட்டு, அதுக்கு எடுக்கப்பட்ட லொக்கேஷன்ஸ், அதுக்கு கொடுக்கப்பட்ட ஹையர், அதுக்கு ஒரு கொரோனா டைமில் நடந்ததுங்க. ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் மட்டுமே 1 crore இருக்குங்க பில்லு இல்லை எவ்ரி டே. ஸோ இட்ஸ் அ ப்ரோட்டோகால் எவ்ரி டே. அங்கே வந்து ஒருத்தருக்கு கொரோனா வந்துச்சுனாலும் எல்லாருக்கும் இதாகக்கூடாதுன்னு எவ்ரிடே அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 170 people in the shooting spot, sometimes 200 people in the shooting spot. அதுக்கு வந்து காயத்ரி மேடமோட சிஸ்டரும் அவங்க ஹஸ்பண்டும் நந்தா குஹா சார் அப்புறம் கௌதம் சார் எல்லாரும் பெரிய டீமே அதில் வந்து ஒர்க் பண்ணி அமேசிங்க. உண்மையாகவே ஒரு சக்ஸஸ் என்பது, ஒரு ரீச் என்பது இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவிட்டி ஒன்று கிரியேட் பண்ணுது பாருங்கள். என்ன ஒரு எனர்ஜி லெவல். அது வந்து இட்ஸ் ஆல் ஸ்டார்டட் வித் ஆண்ட்ரூஸ் தாட். அவர் வந்து அந்த ஒருத்தர் ஒரு நல்ல எண்ணத்தோட, ஒரு நல்ல பாயிண்ட்டோட ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சா இந்த யூனிவர்ஸே அதுக்கு ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ அண்டர்ஸ்டுட் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே? இஃப் எனிபடி டேக் their first step with from wholeheartedly, the entire universe will support for that. அந்த மாதிரி இன்றைக்கி இந்த என்டையர் யூனிவர்ஸும் இந்த படத்தை பார்க்க போகுது. நான் ரொம்ப ஹாப்பிங்க. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு வெறி போகணும், அடித்து பார்டர்லாம் தாண்டி போகணும், ஒட்டச்சு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெறி உண்டு. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப், தட் டூ ஃப்ரம் மை ஃபஸ்ட் அசிஸ்டண்ட் ஆண்ட்ரூ சார். அது ஒரு எமோஷ்னலான ஒரு கரெக்டர். நாசர் சாருக்கு தெரியும், ஏன்னா நியூவில் நடிக்கும்போது நான் ஆண்ட்ரூ சார்லாம் எப்படி பேசிக்கணும் நாசர் சாருக்கு தெரியும். தேங்க்யூ நாசர் சார். நான் உங்கள் டப்பிங் பண்ணும்போது உங்கள் எபிசோட்ஸு நான் சார் சீன் பார்க்கணும், நான் போடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டு பார்த்தேன். சார் அது ஒரு திமிங்கலம் நல்லா நீச்சல் அடிக்குது அப்படின்னு எப்படி சொல்கிறதுல என்ன இருக்குல்ல, செமையாக பண்ணியிருந்தேங்க சார். அதை ஒரு சட்டிலாக பண்ணியிருந்தேங்க சார். அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் சார். அண்டு சஞ்சனா வந்து ஒரு நல்ல ஆண்ட்ரூ சாரோடைய ஒரு சிறந்த தேர்வு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கிறது கதாநாயகிகள். அதில் வந்து அவங்க நல்ல ஒரு இளமையான ஒரு பாலிவுட் குவாலிட்டியில் ஒரு கதாநாயகியை பிடிச்சிட்டு வந்துட்டாரு. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ குட் பர்ஃபார்மர். அண்ட் மோர் தேன் எனி திங் there is a student in her on shooting spot. Even her shot is not there, she'll be sitting in the shooting spot when other actors, senior actors acting, she used to observe and trying to learn the best from them. That's a really good quality. அதை நீங்கள் வச்சுக்கோங்க. எல்லா பெரிய ஆக்டருங்களுக்கும் இருக்கிற ஃபஸ்ட்டு குவாலிட்டி அது உங்களுக்கு இப்போவே இருக்குது. ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் லைலா மேம் அண்டு ரொம்ப அவங்க வந்து இந்த ஒரு டைப் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஒரு கரெக்டாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாங்கன்னா ஒரு இந்தியன் மெரில் ஸ்ட்ரைப் மாதிரி வரலாம். ஆனால் அவங்க கொஞ்சம் விளையாட்டுத்தனமாகவே இருப்பாங்க. பட் எல்லாருக்குமே தெரியும் அவங்க நேச்சர். பட் ஷி ஹாஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக். ஆண்ட்ரூ சார் புல்ட் அவுட் அ பெஸ்ட் ஃப்ரம் எவ்ரிபடி, தட்ஸ் இட். அண்டு நம்ம இவர் அது நீங்கள் ஹீ இஸ் நோன் ஃபார் அது என்னது டிவி சீரியல் அது பாண்டியா ஸ்டோர்ஸ். அதில் அவர் ரொம்ப அழகாக அவர் வர்ற சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அப்புறம் என் கூட ஸ்மிருதி வெங்கட் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு எமோஷ்னலாக ஒரு ஒய்ஃப்
அந்த போலீஸ்ட்டு என்ன பாடுபடுவாங்க அப்படின்றத ரொம்ப கரெக்டாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. வெரி நைஸ் ஆக்டர். அவங்க வந்து அந்த அம்மன் படத்தில் அந்த கிச்சன் சீனில் நடிச்சிருந்தாங்களே, அப்போ இருந்தே அவங்களுக்கு நான் அந்த அந்த ஒரு சீனுக்கு நான் ஃபேனுங்க அவங்களுக்கு. அண்ட் இந்த படத்துலேயும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இது மோர் தேன் எவ்ரி திங். நம்ம கூட விவேக் பிரசன்னா சார் வந்து ஒரு செம்ம காம்பினேஷனாக வந்தார். நல்ல சீன்ஸ், நல்லா அவருக்கு எனக்கும் ஒரு ஒரு அது ஒரு படத்துக்குள்ள ஒரு காமெடி ஏரியாவை டச் பண்ணி கொண்டு வர்றது அவர் தான், அதை பேலன்ஸ் பண்ணி வர்றாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் மக்களுக்கு சரிவர கொண்டு சேர்த்த பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் நான் தடுக்கி விழும்போது என்னைய தாங்கி பிடிச்சிருக்கீங்க, தப்பு பண்ணும்போதும் தட்டி கேட்டிருக்கீங்க, நல்லா பண்ணப்பையும் தட்டி கொடுத்து தூக்கி விட்டுருக்கீங்க. இது உலகம் பூரா பரவப்போட ஒரு தமிழனின் ஒரு வெப் சீரிஸ். இதை நீங்கள் கொண்டு போய் எல்லா மக்கள்கிட்டையும் சேர்க்கணுன்றது நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அதாவது ஆண்ட்ரூ அவருக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. ஆண்ட்ரூ சார்னு கூப்பிடும்போது ஓகே சார் தேங்க்யூ சார் அப்படின்னு உட்காந்துருக்காரு. அண்ட் இப்போ ஆண்ட்ரூ பற்றி பேசும்போது எனக்கே குரல் நடுங்குது. அது கொஞ்சம் ஒரு எமோஷனல் கனெக்ட். டெஃபினெட்லி. அண்ட் இப்போ வந்து வி ஹாவ் டு ஹாவ் அ செல்ஃபி மூமெண்ட். அதாவது வந்து இவ்வளோ ஒரு பெரிய இயக்குனர், நிறைய ஹீரோக்களை இயக்கி அந்த இயக்குனர் முழுசாக கதாநாயகனாக மாறிய இந்த எஸ்டே சூர்யாவை பார் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டில் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ அதனால ஒரு வித் த ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் ஒரு செல்ஃபி மூமெண்ட் வி வாண்ட் டு ஹேவ். அண்ட் ஒன் மோர் திங் பிஃபோர் தட், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஒன்ஸ் அகெயின் தேங்க் அபர்ணா மேடம் அண்ட் சவுத் கண்டென்ட் ஹெட் ஷாலினி மேம். ஏன்னா சாரி, ஐ வாஸ் காட் கேரிட் அவே வித் அதர் டாபிக்ஸ். அண்ட் ஆண்ட்ரூ சார் வந்து ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, சார் இந்த எபிசோடை பார்த்துட்டாங்க, அப்புறம் அவங்க ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஷாலினி அவங்களுக்கு ஃபோன் அடித்து பேசிகிட்டு இருந்தேன், அந்த குமரனோட நீங்கள் பேசிகிட்டு இருக்க சீனை ஆண்ட்ரூ சார் அப்படி தான் சார், நீங்கள் குமரனோட பேசிட்டு இருந்த சீனை சார், நீங்கள் குமரனோட பேசிட்டு இருந்த சீனை சார், ஷாலினி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ ஷாலினி என்ன சொன்னாங்கன்னா, அப்புறம்னாவும் அதே பார்த்துருக்காங்களாம், அவங்களும் அதே இடத்த தான் நல்லா இருக்கு சொல்லி பாருங்கள். தே ஹாவ் ஹவு மச் ஒர்க் டு டூ ஃப்ரம் பாம்பே. அவங்க வந்து அவங்க லைஃபே ஒரு பெரிய இது நினச்சி அதை பற்றி ஒரு பெரிய ஸ்டடி பண்ணணும். அப்புறம் மேடம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஷீ ஸ்ட்ரகிள் அ லாட் டு பி வேர் ஷீ இஸ் டுடே ஹியர். She is the South Asian head of our Prime, and being a woman, being a lady, அடித்து ஒரு பெரிய அவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணி அந்த ஒரு போஸ்ட்டில் வந்து உட்கார்ந்தது, இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த அண்ட் அபர்ணா மேம் அண்ட் சவுத் டீம் ஃப்ரம் ப்ரைம், ஈச் அண்ட் எவ்ரி ஒன். வென் டு பாம்பே, நாங்கள் பாம்பே போனப்போ ஒரு வருந்தாவன் மூவிக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் இருக்குமோ பப்ளிசிட்டிக்கு, அதே மாதிரி தே புல்ட் அவுட் ஆல் த ப்ரெஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த டீம் அமேசானோட அட்வர்டைஸ்மெண்ட் டீம், தேர் ராக்ட். ஐயோ அதித்தி அண்ட் டீம். இன்னொருத்தவங்க வந்து சோனாக்ஷி சின்ஹா மாதிரி இருப்பாங்களா, அவங்க யார்? ரொம்ப அந்த டீமை ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அன்றைக்கி வந்து வி வென்ட் டு பாம்பே. அவங்க வந்து அதை அவ்வளோ சூப்பராக கோஆர்டினேட் பண்ணியிருந்தாங்க. வதந்தி இஸ் கோயிங் டு பி அ குளோபல் ரிலீஸ் அண்ட் இட்ஸ் அ ப்ரவுட் மூமெண்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். எஸ் சார். ஸோ இவ்வளோ வருடங்களா நம்ம இயக்குனர் நடிகர் எஸ்டே சூர்யாவுக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்து ஒரு பெரிய சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்களோட ஒரு செல்ஃபி மூமெண்ட் சாருக்கு. நைஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். சஞ்சனா அவர்கள். சார் கரெக்டாக தான் சொல்லியிருக்கார், பாலிவுட் குவாலிட்டி சார். தேங்க்யூ சஞ்சனா, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட்
ஆர் ஸ்வீட் ஆர்ட் ஆஃப் தமிழ் சினிமா அப்படிங்கிறத வந்து நம்ம எப்போ வேணாலும் சொல்லலாம். இப்போ வந்து அவங்க சிரிக்கிறத பார்த்தா நமக்கும் அதே மாதிரி சிரிக்க வரும். அந்த மாதிரி தான் வந்து ஷீ இஸ் த மோஸ்ட் கியூட்டஸ்ட். அண்ட் எஸ்ஜே சூர்யா சார் சொன்ன மாதிரி மெரில் ஸ்ட்ரீப் ரேஞ்ச் தான் சார். அவங்க கொஞ்சம் குழந்தையா இருக்காங்க. எப்போவுமே மெரில் ஸ்ட்ரீப் குழந்தையா இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியே எப்போவும் இருக்காங்க. அது மட்டும்தான். அண்ட் we are very happy to welcome our bubbly actress who brings a smile on everyone's face. She is making her debut on the streaming platform. Laila ma'am அவர்கள். சாரை பற்றி பேசுகிறதுக்கு வந்து நிஜமாவே வந்து நம்மளே நிறைய படிக்கணும் அந்த மாதிரி தான். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அண்ட் நம்ம தமிழ் சினிமாக்கு, இந்தியன் சினிமாக்கு ஹீ இஸ் த ப்ரைட். அண்ட் ஒவ்வொரு முறை அவர் பேசும்போதும் தேர் வில் ஆல்வேஸ் பி அ டேக்அவே. ஏதாவது ஒரு விஷயம் நம்ம அவர்கிட்டேருந்து கற்றுக்கு போகலாம். அண்ட் முக்கியமான விஷயம் அவர்கிட்டேருந்து ரொம்ப கற்றுக்க வேண்டியது, ஹீ ஸோ கிரவுண்டட், ஹீ ஸோ ஹம்பிள், பீயிங் தி மோஸ்ட் sought after star and also the most legendary actor Nasser sir அவர்களை மேடை அழைக்கிறோம். Thank you Nasser sir for joining us. And அடுத்ததா இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு படம் வரும்போதும் வந்து அந்த ஸ்ட்ராங்கான வந்து கேரக்டர்ஸ் வந்து சைடில் இருக்கும். ஸோ மற்ற கேரக்டர்ஸ் வந்து எலிவேட் பண்ணி காட்டணும் அப்படின்னா வந்து அங்கே ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இவர் போய் உட்கார்ந்தா எந்த கேரக்டராக இருந்தாலும் ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். விவேக் பிரசன்னா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர் வந்து இங்கே பேர் தேவை. The household name in television, பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து எஸ்டே சூர்யா சார் பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து பார்த்து நோட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா பாருங்களேன். பயங்கரமாக வந்து நடித்து எல்லார் மனசையும் கவர்ந்த ஒருத்தர். ஸோ இப்போ வந்து நமக்காக வந்து ஒரு பிரில்லியன்ட் ரோல் இங்கே வதந்தியில் வந்து பண்ணியிருக்காரு. we are very happy to welcome குமரன் தங்கராஜன் அவர்கள். ப்ளீஸ் join us on stage. And some ஆக்ட்ரஸஸ் அவங்க வந்து நடித்தா வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். த டேலண்ட் ஜஸ்ட் ஷோஸ். அவங்க முதல் படத்துலேருந்தே வந்து ஒன்று பயங்கரமான பெர்ஃபார்மர்ப்பா அப்படின்னு வந்து பதிய வச்சுருவாங்க மக்கள் மனசில். அந்த மாதிரி பதிய வச்சு ஸ்மிருதி வெங்கட் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். Yes, and now you're going to call upon the man again. So இவ்வளோ நேரம் பேச ஒரு 5 நிமிஷம் உட்காரட்டும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் கொடுத்துட்டேன் நான். அண்ட் we are very happy to welcome, நான் டேரக்டர்னு இப்போ சொல்ல போகிறதில்ல, the most brilliant actor எஸ்ஜே சூர்யா சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். And to join, சார் இங்கே நடுவில் இருக்கும் சார், நம்ம சென்டர் தான் சார் இப்போ. ஓகே. And I'm very happy to welcome again Aparna Purohit and the creator Andrew Avargal and the creative producers Pushkar and Gayatri to please join us on stage with the cast. So here is the team of Vadhandhi உங்க முன்னாடி. அண்ட் இவங்களை வந்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா பார்த்துட்டே இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரீஸ் உங்களுக்காக வரப்போகுது. திஸ் ஷோ இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் ப்ரைம் வீடியோ. ஏன்னா வந்து ப்ரைம் வீடியோவில் வி பீன் வாட்சிங் ரொம்ப ரொம்ப நல்ல கண்டென்ட் லோக்கல் லாங்குவேஜில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதை உலகத்துக்கு போய் சேர்த்துட்ருக்காங்க. அந்த விதத்தில் தமிழ் கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆடியன்ஸ் கிட்ட வந்து அந்த ஒரு ரீச்சும் அந்த அப்ரிசியேஷனும் வந்து ஜாஸ்தியாக கிடச்சிட்ருக்கு. அது சுழல ஆரம்பித்து இப்போ வந்து இங்கே வதந்தியில் வந்து நிற்கிது. இன்னும் நிறையா வந்து பண்ண போகிறாங்க. அண்ட் முதலாவதாக எஸ்ஜே சூர்யா சார், ஐ வுட் லைக் டு ஆஸ்க் யூ சம்திங். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக ஒரு ஐகான். ஸோ ரைட்டர், லிரிசிஸ்ட், சிங்கர், ஆக்டர், டேரக்டர், என்ன சார் விட்டு வைக்கல நீங்கள்? அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எல்லாமே வந்து பண்ணிட்டீங்க. பிகாஸ் வி see you as a person who created stars. உள்ளே வந்து பெரிய ஹீரோக்களை ஒரு ஸ்டார் லெவலுக்கு கொண்டு போனவர். ஆனால் வந்தது வந்து நான் ஹீரோவாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தீங்க. அது வந்து இப்போது ரொம்ப பலமாக, ஏன்னா இதுதான் கரெக்டான டைம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கரெக்டான ஒரு டைமில் வந்து அது வந்து நடந்துகிட்ருக்கு. அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் யூ பீன் ஸ்டீலிங் ஹார்ட்ஸ். ஸோ இப்போ உங்களோட ஓடிடி டெபியூ, ஸோ ஸ்ட்ரீமிங் டெபியூ,
இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து எதுக்கு சூஸ் பண்ணணும், இதுதான் நம்மளோட டெபியூவாக இருக்கணும் அப்படின்னு எப்படி நினச்சிங்க? வெரி குட் கொஸ்டின். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்பர் 1 இந்த ஃபஸ்ட்டு இந்த ரீசன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 பியூட்டிஃபுல் ரீசனிங் ஃபார் கெட்டிங் இன் டு திஸ். நம்பர் 1 வந்து ஆண்ட்ரூ சார் சொன்ன மாதிரி நான் என்றைக்குமே இந்த டைரக்டர் சைடை காட்டாமல் ஆக்டரை மட்டுமே தான் காட்டணும்னு ஆசைப்படுறேன் நான். பட் இந்த இடத்துல நான் அதை சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆஸ் ஐ டோல் யூ ஒன்ஸ் அகேன் ஐ வாண்ட் டு டெல், என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னை டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்றதுல வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஆனால் இவரே வந்து எனக்கு 2017 ஈ டோல் மீ ஒன் மோர் ஸ்டோரி. அப்போ நான் சொன்னேன், இல்லை நம்ம 2 பேரும் ஜாயின் ஆகிறோன்னா அது இன்னும் அது ஒரு பெருசாக இருக்கணும் ஆண்ட்ரூ சார் அப்படின்னு சொல்லி நான் இது சொல்லியிருந்தேன். அப்போ இந்த டைம் இவர் இந்த கதையோடு வந்தப்போ அது வந்து சூப்பராக இருந்துச்சு எனக்கு. அதுதான் மெயின்லி ஆண்ட்ரூ சார் அண்ட் த கண்டென்ட். அப்போ டபுள் ப்ளஷர் இல்லையா? அண்ட் அதுதான் மெயினான பாயிண்ட். இட்ஸ் அ வெரி வெரி நைஸ் என்டர்டெய்னர். ஒரு ஒரு த்ரில்லர்னாலே உங்களுக்கு வந்து த்ரில்லர்னாலே என்டர்டெயின்மெண்ட் வந்து கேரண்டிங்க இல்லையா? சரி யாரா அப்போது அதில் வந்து ஒரு நல்ல எமோஷ்னல் வேல்யூ ஒன்று ஆட் பண்ணி ரொம்ப நீங்கள் இந்த வெப்சீரிஸை நான் நினச்சேன், அதாவது இந்த வெப்சீரிஸ் மக்கள் பார்க்கும்போது அந்த த்ரில் அவங்கள என்டர்டெயின் பண்ணும். அந்த எமோஷன் வந்து ஈவன் ஆஃப்டர் தே வாட்ச் கம்ப்ளீட்லி வாட்ச் த மூவி, ஈவன் ஆஃப்டர் வாட்சிங் தேட் there will be a great impact on them, about what he emotionally conveyed through these episodes அப்படின்றது மட்டும் எனக்கு தோணுச்சு. அண்ட் ஆன் டாப் ஆஃப் எவ்ரி திங் நான் வந்து போராடி விழுந்து எந்திரிச்சு வருவேன். நமக்கு எப்பொழுதுமே ஆக்டர் ஆகணும்னு சொல்லி முடியாமல் டைரக்டர் ஆகி சம்பாதிச்சு ப்ரொடியூசர் ஆகி நானே ப்ரொடியூஸ் பண்ணி ஆக்ட் பண்ணி திருப்பி விழுந்து எந்திரிச்சு இந்த கில்பில்ல வந்து அந்த அந்த உள்ளே போய் புதைச்சிருவாங்க தெரியுமா? அந்த புதைச்சி திருப்பி உடச்சி எந்திரிச்சு வந்து ஸோ அப்புறம் நம்ம ஐ டோன்ட் நோ வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட், பட் ஐ வில் ட்ரான்ஸ்லேட் யூ லேட்டர். ஸோ அந்த மாதிரி எஃபெக்டெல்லாம் வந்து அப்படியெல்லாம் வந்து நான் ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லி அமிதாப் சாரோட எல்லாம் போய் அதை நடத்தி அது 10 நாள் ஷூட்டிங் நடந்து அது நின்று ஒரு மனுஷன் எவ்வளோதாயா கஷ்டப்படுறது, சாக்கடையில் போகிறது 38 அது மாதிரி போராடி வந்தாலும் அந்த மாதிரி வந்தாலும் இது ப்ரைம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் இது வந்து வேறு லெவலுக்கு தூக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கு வந்து புஷ்கரன் காயத்ரி மேடம் வந்து அவங்க வந்து டைரக்டர்ஸ் ட்வின் டைரக்டர்ஸ் புஷ்கரன் காயத்ரி அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், அவங்களோட அசோசியேஷன் வித் ப்ரைம் அண்ட் த வே ப்ரைம் ஹேவிங் எ கிரேட் கனெக்ட் வித் த என்டையர் வேர்ல்டு பீப்புள். தே லிவ் இன் தேர் எவ்ரிபடிஸ் ஹார்ட், என்டையர் வேர்ல்டு. ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் இது வரப்போகுதுங்கும்போது செம பிளெஸிங்டா இது ஃப்ரம் மை அசிஸ்டன்ட் டு இது வந்து ஒன்ஸ் அகேன் ஐ எம் டெல்லிங் யூ ஐ எம் கெட்டிங் எ இன்டர்நேஷ்னல் பிரேக் த்ரூ மை அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ நைஸ் சார், தட்ஸ் ஸோ நைஸ். ஆக்சுவலி சார் அவர் வந்து உங்களோட ஏடியா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் டைரக்ட் பண்ணும்போது என்னெல்லாம் வந்து நோட்டீஸ், இதெல்லாம் நான் உங்ககிட்ட பார்க்கவே இல்லையேப்பா, பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கே, அந்த மாதிரி என்ன நோட் பண்ணீங்க? அதாவது நம்பர் 1 நான் ரொம்ப வைல்டான பர்சன். நம்ம பேசுகிறதே லவுடாக இருக்கும், இதாக இருக்கும். இவர் அப்படியே கம்ப்ளீட்டாக அப்படி ஒரு என்ன சொல்கிறது ஒரு சட்டில் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறாரு. ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் நான் அப்படியே டேக் போகும்போது அப்படி கேரவாய் அப்படி வேறு மூடில் போயிடுவேன். நம்ம சிவாஜி சார்லாம் உள்ளே வந்துடுவார். அப்படியே வந்து போகிறோடனே சார் அப்படிம்பாரு. ஓகே 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 ஆண்டு சார் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே கொடுப்பேன். அந்த மாதிரி அவர் சென்சிபிலிட்டி லெவல் ரொம்ப ஹையாக வளர்ந்துட்டார். ஏன்னா காலங்கள் வந்து அவருக்கு ஒவ்வொரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் டிஃப்ரெண்ட் மாதிரி, ஒவ்வொரு பிரெயினும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு பிரெயினுடைய பர்செப்ஷனும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு ஹார்ட்டும் பிரெயினும் கனெக்ட் பண்ணி கொடுக்குற ஒரு அவுட்புட் வந்து இது வந்து டிஃப்ரெண்ட். ஒருத்தர் எப்போ பெரிய ஆக்டர் ஆக முடியும்னா ஹி ஹேஸ் டு பி டேம்டு வித் மெனி குட் டைரக்டர்ஸ். I am sure, I am very happy that I got once again tamed by Andrew sir in this episodes. Really, I mean it. That's so nice. That's so nice. Yeah. And Andrew, Lewis, எல்லாருமே வந்து they're all praises for you. And of course, அது வந்து உங்களோட அந்த work வந்து பேசியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. And what is the thought process behind this? Vadhandhi அப்படிங்கும்போது உங்களோட creative journey எப்படி இருந்தது? How did you come to this? Okay, இது நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஆக்சுவலி இந்த ஐடியா வந்துட்டு ஒரு
2015 அந்த டைமில் இருந்தே மைண்டில் இருந்தது. நம்ம சுற்றி பார்த்துட்ருக்க விஷயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இல்லை. அதாவது வந்துட்டு அதில் ஒரு பயங்கர என்டர்டெயின்மெண்ட் மீடியம் வந்துட்டு மக்கள் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பட் ஆனால் அதோடைய டேஞ்சர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியாமலே இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ இதுக்குள்ளே ஒரு நிஜமாகவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்குது. அதை கரெக்டாக சொல்லணும், சோஷியல் மெசேஜ் சொல்லணும் அப்படின்றதுக்காகன்னு இல்லை. ஸ்லோவாக வந்துட்டு நான் முதல்ல ஆரம்பிக்கும்போது ஒரு லவ் ஸ்டோரியோடு ஆரம்பித்தேன். அப்புறமா சடனாக வந்துட்டு எல்லாமே அப்படி சேஞ்ச் ஆகி ஒரு த்ரில்லர் ரூட்டுக்குள்ளே லைஃப் கொண்டு போயிடுச்சுது. ஸோ அதனால் ஒரு கொலைகாரன் ஒரு த்ரில்லர் பண்ணேன். ஸோ சோஷியல் மெசேஜுக்காகன்னு வரலை, பட் இந்த தாட் அப்படி கொஞ்சம் அப்படி எவால்வ் ஆகிட்டே இருந்தது. ஸோ ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் அதுக்கு வந்துட்டு நிறைய அப்படியே கேதர் ஆகி மெட்டீரியல் கேதர் ஆனப்போ, இவ்வளோ வச்சுருக்கோமா நம்ம, அப்போ இதை ஃபீச்சர் ஃபிலிமாக இல்லை, நம்ம வந்துட்டு சீரியஸாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஒரு விஷயத்தில் ரெடி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே தி யூனிவர்ஸ் கன்ஸ்பயர்ஸ் அந்த மாதிரி கரெக்டாக கொலைகாரன் முடிச்சுட்டு இதில் இவ்வளோ கண்டென்ட் இருக்குது, இது சீரியஸாக பண்ணலான்னு நினைக்கும் போது பாம்பேலேருந்து வந்துட்டு அமேசான் டீம் வந்திருக்காங்க, தே வாண்ட் டு ஹேவ் அ மீட்டிங் அப்படின்னும் போது வந்துட்டு இட் வாஸ் மென்ட் டு பி அப்படிங்கிற மாதிரி தான் அது தெரிஞ்சுது ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு முன்னாடி நான் போய் ப்ரொடியூசர்ஸை போயிட்டு பார்த்து கதை சொல்லி அவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்போ திருப்பி ரிவர்ட் பண்ணுவாங்க நம்ம காலை, இந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்த இடத்துல it was just a 20 minutes narration and then Aparna said we are in, give us a show bible. And I was like, when do you want the show bible, how soon should I give it? Abnone I want it like yesterday abdinapla. So that is how it started. So avlo fast ah vandittu takku oru project amanji adu nadandu, it's come like a long way, magical journey. So adanal I think the universe conspired and it was meant to be. ஸோ காதல் வந்து மென்ட் டு பி இல்லை சார். இன்னொன்று கேட்டிங்கல்ல, இவர்கிட்ட என்ன சேஞ்ச் பார்த்தீங்கன்னு. இவர் டைரக்ட் பண்ணும்போது நான், பிரசன்னா சார், சுமிருதி வெங்கட் எல்லாருமே, நம்ம இந்த சஞ்சனா எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு இதில் முடிவாகும், டேக் ஓகேயா இல்லையான்னு ஒரு டவுட் வரும். அப்போ வந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு, அதாவது அது மூடில் நாங்கள் போவோம். கட் இட் அப்படின்னாருன்னா ஒன் மோர்னு அர்த்தம். உடனே சரி பிரசன்னா சார் ஒன் மோர் சார். இப்போ அந்த டேக் நல்லா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, காடேட் அப்படின்னாரு. காடேட் அப்படின்னா அப்படி அந்த பாடியில் இருக்கக்கூடிய எவ்ரி செல்லுலேருந்து அந்த வார்த்தை வரும். ஸோ நாங்கள் ஓகே சார், டேக் ஓகே சார் அப்படி நாங்கள் முடிவாயிடுவோம். அதில் ஒரு கட்டில் இவ்வளோ மாடுலேஷன் கொடுத்துருக்கீங்களே சார். ஆனால் நிஜமா ஆனால் அவர் சொல்லும் போது நான் ஒரு விஷயம் அது எங்கேருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அதேதான் கரெக்ட். தட் இஸ் அப்படி சொன்னதில்லை நான். சார் வேற மாதிரி சொல்லுவார். நான் வந்து முடிஞ்ச அண்ட் ஸோ ஒரு காதல் கதை சொல்ல வந்து கடைசியில் எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கு பார்த்தீங்களா அவங்கள வந்து ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுல, அதனால தான் அந்த மாதிரி மாறிடுச்சு, டெரர் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் கம்மிங் டு அப்பர்ணா. ஸோ இப்போ வந்து ப்ரைம் வீடியோ, வென் வி லுக் at the content in Prime Video, no, like the female forward content is like doing really well. Even in Suryah, it was about this girl and the whole thing revolved around her. And about Vadhandhi also, it's the same route, you know. It is so nice to see content like that. And how do you see the narrative, like on the storytelling, when you see the storytelling, no, how it is being changed into the local language, and how do you see it, you know, coming up and shaping up every time? You know, at Prime Video, we really want to tell stories that are rooted, that can bring out the smell, the sights of the milieu that those stories are in. But in addition to that, we also want to create a very inclusive and an equitable ecosystem where all kinds of stories are told. And, you know, what we found was that even though women are 50% of the audiences, you know, of the population, there are no stories about women told by women. So there is intentionality behind these stories that you see, you know, whether it was Sudal, our first Amazon original movie in Telugu that we launched recently, Amu, or Veloni. These are the stories where women have agency, where women have a voice, are the kind of stories that we want to tell. And I also believe that when you put women in positions of authority and influence, they are able to bring forward that change. So that is what our intent has been. Check. And I think Aparna is just living up to what she said. She is the classic example of being Nanikra. She is leading the whole thing, and it's going places already. True. And Pushkar and Gayatri, அவங்க வந்து ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு கப்பலாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா எடுக்கிறதெல்லாம் ஒரே டெரராக இருக்குது. த்ரில்லர், மர்டர், மிஸ்ட்ரி,
வெட்டு கொலை குத்து ஐயோ அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் டெரர் பீஸாக தான் இருப்பீங்க போல இருக்கு ரெண்டு பேரும். என்ன கனெக்ஷன் உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ்க்கும்? எனக்கு வந்து ஐ ஹாவ் டு நோ தட். ஆக்சுவலி லைஃப்பில் ட்ராமாவே இல்லை, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்போம். ஸோ அதனால் ட்ராமாலாம் பேஜில் வந்துருக்கு. ஸோ லைஃப்பில் வந்து ட்ராமா இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா இல்லை அவர் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமான்னு தெரியலையே. மியூச்சுவல் அப்பப்போ மாற்றி மாற்றி நாங்கள் நன்றி நன்றி அப்படின்னு வந்து சொல்லிப்பீங்க. அண்ட் வதந்தி வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? பிகாஸ் அஸ் ப்ரொடியூசர்ஸ் உங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்தால் இதில் வந்து ஓகே இது நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்திருக்கோம் இல்லையா? ஸோ ஹவு டிட் யூ see that? ஆக்சுவலி நாங்கள் 2017-18 we started this company Wall Watch Films, and the idea was we'll back stories and storytellers. That was the fundamental idea which me and Gayatri spoke about. Our first production was LA with Halita Shamim directing it, which was a feature film. And then we started this association with Prime Video, and Suryah was our next production. So when that was starting, we were looking for, seri நம்ம next என்ன பண்ணலாம் கம்பெனியா, நம்ம படம் ஒர்க் சைடில் போயிட்டுருக்கோம், பட் as a company what do we do அப்படின்னு. So that was the time that Andrew வந்து வதந்தியோட ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு இருந்தார். And he had just come and met Aparna and her team. So it was that moment where me and Gayatri, we knew the story, and Andrew discusses this with us, Marina. So that was a moment me and Gayatri looked at each other and said, hey, நம்ம ஃப்ரெண்ட் ஆண்ட்ரூ அவனோட ப்ராஜெக்ட் பண்ணால் நம்மளுக்கு வாழ்க்கை ரொம்ப ஈஸியாகிடும். அவன் நல்லவன் வல்லவன், ரொம்ப சீன் போடாத டைரக்டரு. ஸோ ஆண்ட்ரூ வந்து ஹேண்டில் பண்ணுறது வில் பி லைக் அ பீஸ் ஆஃப் கேக். ஏன்னா மேக்ஸிமம் என்ன, ஏய் ஆண்ட்ரூ என்னடா பண்ணுற அப்படின்னு மேக்ஸிமம் கேட்கலாம், அவ்வளோ கூட கேட்கறதுக்கு அவசியமே இருக்காது. தி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் we want to work with like-minded creators. There needs to be a practical approach to the filmmaking, but a very ambitious approach to the writing. So that's what we are looking for. And Andrew kind of அதுதான் அவரோட ரைட்டிங்கில் வந்து பயங்கர ஆம்பிஷன் இருக்கும், பட் ஷூட் அதெல்லாம் பார்க்கணுமே டக்கு டக்கு டக்குன்னு எடுப்பார். ஹீ இஸ் லைக் சூப்பர் எஃபிஷியன்ட் மாதிரின்னு. ஸோ அண்ட் the story was completely working for us, and Prime Video was backing it, and we had no other choice. This was one of those things where எல்லாமே இருக்கு, முட்டாள் நீ தான் பண்ணாமல் இருக்கேன்னு. ஸோ we went ahead and did that. That's so brilliant. And I think உங்களோட இந்த ஒரு விஷயம் நீங்கள் சொன்ன உடனே we know that how it's going to be, you know, like it has shaped out really well. And December 2nd நாங்கள்லாம் வந்து வெயிட் பண்ணியிருக்கோம். I want to say something. ஆக்சுவலாக எங்களுக்கு அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ லைக் ப்ரொடக்ஷன் ஆஃப்கோர்ஸ் எங்கள் கம்பெனி வந்துட்டு அது பாட்டுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க, நல்ல டீம்ஸ். ஸோ இந்த க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர்ஸு, ஸோ இது இந்த லாங் ஃபார்மேட் ஸ்டோரி டெல்லிங் இது வந்துட்டு நமக்கு இன்னும் புதுசு தான், லைக் ஆஸ் அ ஃபார்மேட் நமக்கு புதுசு. ஸோ அதனால் வந்துட்டு இதில் அந்த ரைட்டிங்க்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் தேவை. ஸோ அந்த ஸ்டோரிஸ் ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் பீயிங் கிரியேட்டர்ஸ் ஆர் செல்ஸ், அது வந்துட்டு நல்ல கான்டென்ட் வந்துட்டு மக்கள் கொண்டு போய் சேர்க்குறது, அதே மாதிரி அது ஐடென்டிஃபை பண்ணி இது பண்ணுறது. ஸோ தட் இஸ் தி ஐடியா ஆஃப் அவர் கம்பெனி. ஸோ தட் அண்ட் அது வந்துட்டு வெரி ஃபார்ச்சுனேட், அது வந்துட்டு சார் எஸ் ஜே சூர்யா சார் கரெக்டாக அமைஞ்சிடுச்சு ப்ராஜெக்ட் ஆண்ட்ரூவோட. ஸோ ஹாப்பி. எஸ், இன்னும் ஒரே சஜஷன் தான். இது இந்த மர்டர் மிஸ்ட்ரி க்ரைம் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சின்ன உங்களோட ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷனாக ட்ராமா ஃப்ரீ மேரிட் லைஃப்க்கு என்னென்னலாம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணி நீங்கள் விட்டீங்கன்னா பிரைம் வீடியோவில் பிச்சுக்கிட்டு போவோம். நாங்களாம் இருக்கிறதுலே போரிங் ஷோ அதுவாக தான் இருக்கும். ரெண்டு பேர் உட்காந்து செவுத்த பார்த்துட்டு இருப்பாங்க த்ரூ தி ஷோ. ஸோ பேசிக் வாட்சர் ஃபிலிம்ஸ்னா அதுதான். ஸோ பேசிக்லி அதான் என்ன சொல்லிடுறேன்னா, ரெண்டு பேரும் பார்த்துக்கூடாது, நீ அந்த பக்கம் பாரு நான் இந்த பக்கம் பார்க்குறேன்னா இப்படி கூட பார்த்துக்கலாம். அதான ரொம்ப போரிங். சண்டே இருந்தால் தானே சுவாரஸ்யமே, அது எல்லாத்தையும் தூக்கி பேப்பர்ல. சண்டையே வாழ்க்கையாக இருந்தால் சுவாரஸ்யமாக போவாது சார், ரணகலம் ஆயிரும் சார். ஓகே, ஸோ அடுத்தது வந்து மூவிங் ஆன் டு லைலா மேம். வி ஆர் ஸோ ஹாப்பி டு see you. அண்ட் எப்படி அப்படியே இருக்கீங்களே, இன்னும் இல்லை இன்னும் குழந்தை மாதிரியே இருக்கீங்களே, அப்படி கேட்டேன் நான். கியூட்டி. What do you expect? இல்லை மெரில் ஸ்ட்ரீப் அந்த ஒரு பயங்கர ஒரு மெச்சூரிட்டி அப்படிலாம் வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு வராங்கன்னா, அப்போ பார்த்தா லைலா மேம் இப்போ ஸ்டிக்கல் அதெல்லாம் நாங்கள் இல்லை அந்த க்யூட்னஸ் உள்ளேந்து வரதை சொல்கிறேன். திஸ் இஸ் ஸோ க்யூட் பிகாஸ் நாங்கள் நிஜமாவே வந்து உள்ளம் கேட்கும் மேலே பார்த்த லைலா மாதிரி. அப்பா நல்ல வேலை காப்பாற்றி விட்டாரு.
So I'm actually I'm complimenting you because like you're still the same. The cuteness is just oozing, and we're so happy to see you back here and ungloda streaming debut, and this is going to be very special. So எப்படி இப்படி ஒரு character வந்து did you choose it or the character chose you? They chose me. Andrew, Pushkar, Gayatri. Andrew called me and said, we're doing this, and of course, Pushkar, Gayatri sort of sealed the deal. She didn't give me much choice. And then, of course, wall watchers, and the project was sounding so good. The script was fantastic. Andrew narrated it over 3 days to me. That's why I was surprised when he said he's narrated it to Aparna in 20 minutes. I said, wow. He took 3 days to narrate the script to me. And he'd keep me on cliffhangers at night. And he'd say, we'll continue tomorrow. I'm like, no, Andrew, you have to go on. So just like that, he has got these cliffhangers right through the series, and it'll just keep everybody going with the series for sure. Definitely. And ஒரு டயலாக் ஒரு ஃபேமஸாக ஒன்று இருக்குது, அந்த குழந்தையே நீங்கள் தான் சார் அப்படிங்கிற மாதிரி, அந்த வெலோனியே நீங்கள் மாதிரி தான் இருக்கீங்க, வெலோனியோட அம்மாவை எப்படி நடிச்சீங்க? How did you actually play the mom's role? Like, how did Andrew convince you like that? You have a grown-up daughter like this. I mean, I was hesitant to do this character because, Tamil people, Tamil cinema, they brand you mother's character. அம்மா வந்தாங்க, இனிமே அம்மா அக்கா பெரியம்மா அம்மா அக்கா. But Andrew convinced me and said, no, it's got a lot of scope for performance, and it's got a lot of shades to the character. So, it shows the struggle of the mother dealing with all the rumors that go around. As it is. Are you crying? Are you emotional? அப்படின்னு கேட்குறாரு சார். அவங்க இமோஷன்லாம் ஒரே இமோஷன் தான், சிரிப்பு மட்டும் தான் சார் வரும். அந்த மதர் சார் நீங்க தான் தெரியும். இல்லை அந்த மதர் அண்ட் கிரையிங் அப்படின்னு குரலே உடையுதே, ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டாங்களா அப்படின்னு நினச்சிடுறேன். She performance. So he convinced you on the மாதிரி. Yes, and we are all very convinced. உங்களெல்லாம் வந்து அந்த மதர் கேட்டகரி அக்கா கேட்டகரி அப்படிலாம் இல்லை, நீங்கள் திருப்பி ஹீரோயினாவே நடிக்கலாம், அந்த மாதிரியே தான் இருக்கீங்க. Thank you so much for coming back. And it's a delight to watch you on screen. We can't wait for December 2nd to watch you on this. And of course இன்னும் தமிழ் சினிமாவில் இன்னும் ஒரு பெரிய ரவுண்ட் வந்து லைலா இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். So I would also really like to thank everybody sitting here. It's been a delight to work with this cast. But more than that, I think all these technicians sitting here have not been mentioned. All of them. We are coming there. We are coming there. Yeah, you all are coming there. But every single person on this unit has worked so hard, and it has been a really great team effort to bring Vadhandhi to the screen. And it being Amazon Prime, and so much more personal than a cinema release, where the series is streamed into people's homes. So I really look forward to Vadhandhi. Definitely. And as always, very positive and cheerful Laila. அது எப்போவுமே வந்து all smiles தான் வந்து, she's that cuteness is always there, but you've tried hard to bring the other side of her on screen அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது நீங்கள் கொஞ்சம் அழுங்க வேணாம், அழணுமா அப்படின்னு சிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருப்பாங்க. பட் ஐம் ஷோர் ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ ஐம் ஷோர் இட்ஸ் கோயிங் டு பி அ கிரேட் டெபியூ ஃபார் யூ மேம். தேங்க்யூ. அண்ட் Sanjana, welcome. First of all, welcome to the industry. Thank you so much. You look gorgeous. And இன்னைக்கு வந்து எல்லாருமே பேசினப்போ they all said like you've done amazingly well in the show, and we are looking forward to see your presence in the series. And this debut, how special it is for you, and how was it working with the team? So initially call first வந்தப்போ honest-ஆ சொல்லணும்னா I heard நிமிஷம் தமிழ் பேசு, நான் வேற லென்த்தா இங்கிலீஷ்ல பேசி ரொம்ப நல்லா தமிழ் பேசுவேன். ரொம்ப நம்ம தமிழ்லேயே பேசுவோம், தமிழ்லேயே பேசலாம் நம்ம. ஸோ இனிஷியலாக கால் வந்தப்போ ப்ரைம் வீடியோன்னு சொன்னாங்க.
புஷ்கர் சார் காயத்ரி மேம்னு சொன்னாங்க, ஆண்ட்ரூ சார் பண்ணுறான்னு சொன்னாங்க. இந்த நேம்ஸ் கேட்டோன்னே அதுக்கப்புறம் என் காதில் எதுவுமே விழலை. நான் வந்து கால் வந்தால் அதே டேவே ஆஃபீஸ்க்கு போய் மீட் பண்ண போனேன், சார் மீட் பண்ணேன். இது இவங்களை மீட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் தவிர அதுக்கப்புறம் என்ன நான் யோசிக்கல. பட் இங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும், தேங்க்யூ. இது எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு எனக்கு போக போக தான் தெரிஞ்சுது. இவ்வளோ பெரிய ரோல் என்னை நம்பி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எனக்கு வந்து லேட்டர் ஆன் தான் ரியலைஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன உடனே இந்த ரோலுக்கு இவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது, இது எதுவுமே எனக்கு தெரியாது. அண்ட் டெபியூவாக பண்ணுறப்போ இவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ, எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் கோஸ்டார்ஸ் எல்லாருக்குமே இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸோட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் எல்லாருமே வந்து யாருமே என்னை நியூ கமராக ஃபீலே பண்ண வைக்கல. ஆனஸ்டாக செட்டில் they made me feel at home. சார் முன்னாடியே மென்ஷன் பண்ணாரு, நான் வந்துட்டு செட்டில் வந்து ஜாஸ்தி ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். நான் வந்து யார் பெர்ஃபார்ம் பண்ணாலும் போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ சஞ்சனா. அண்ட் இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிற ஒரு ஹீரோயினை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி கேட்குறதுக்கே. அவங்க இறங்கி பேசுவாங்க. இப்போ ஒரு மேம் கொஞ்சம் நேரம் அடித்து தும்சம் பண்ண அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க மேம், அந்த மாதிரி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரம். அண்ட் வெல்கம் அண்ட் we are very happy and டெஃபினட்டாக வந்து எங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் it will continue and you're going to shine brighter. Thank you. And Nasser sir, so many impactful roles. அதாவது வந்து ஒவ்வொரு படமும் உங்களது வந்து நாங்கள் அது ஒரு லேர்னிங் இதுவாக வந்து வச்சுக்கலாம். இந்தந்த விஷயம் இதெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. உங்ககிட்ட நான் வந்து கேட்க வேண்டியது, இந்த டீமோட ஒர்க் பண்ணது உங்களுக்கு எப்படி இருந்தது? அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டருக்கு வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் வந்து இதை நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்கும், இந்த விஷயம் இதில் தேவைப்படுது அப்படின்னு ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக யோசிச்சு பண்ணியிருப்பீங்க இல்லையா? ப்ளீஸ் டெல் us about the character and how was it working with this team, such a young team? ஃபஸ்ட்டு ப்ரைம்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அது ஒரு மிக அழகான ஒரு எல்லாரும் சம்மந்தப்படுற ஒரு டைட்டிலோட இந்த சீரியலை கொண்டு வந்திருக்காங்க. இந்த க்ரூவில் யாருக்குமே நான் புதுசு இல்லை. புஷ்கர், காயத்ரி அண்ட் ஆண்ட்ரூ, ஐ நோ தெம். லைலா, ஐ நோ தெம். Sanjana, I felt I knew her for a long time on the set, the smile she gave. So, நான் ஆண்ட்ரூ கூட வந்து ஏற்கனவே கொலைகாரன்ற ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். முதல் நாளே வந்து அவருக்கும் எனக்கும் சின்ன ஒரு விவாதம், அது கருத்து வேறுபாடாக மாறுமோன்ற பயத்திலேயே அந்த படத்தை முடித்தேன். ஆனால் என் கூட இருந்த அர்ஜுன் வந்து இல்லை சார் நம்ம கேட்டுன்னு சொல்லி கேட்டே பண்ணார். பட் இருந்தாலும் ஆண்ட்ரூ அதே சிரிப்போட இல்லை அப்படி தான் அப்படின்னாரு. ஆண்ட்ரூ கிட்ட என்னென்னா அந்த அடம் பிடிப்பார். சூர்யா கூட நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். பட் சூர்யா டைரக்டராக இருக்கும்போது கூட சரி சார், ஓகே சார் அப்படின்ட்டார். ஆனால் ஆண்ட்ரூ ஓகே சொல்ல மாட்டார். ஆண்ட்ரூ என்ன எழுதியிருக்காரோ இக்குன்னா இக்கு சொல்லணும், வணக்கம்னா இக்கு சொல்லணும் சார், இக்கு கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்கள், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்வார். நான் ஒரு இன்சிடெண்ட் அவர்கிட்ட சொன்னேன். நான் கலைஞரோட ஒரு 4 படம் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு எழுதப்படாது இல்லை, எழுதப்படலனாலும் ஒரு முக்கியமான ஒரு சட்டம் இருக்குது. அவர் என்ன எழுதுகிறாரோ கலைஞர் அப்படி வந்து அப்படியே தான் பேசணும். அது அந்த காலத்தில் வந்து அந்த ஆக்டர்கள் எல்லாமே தயாராக இருந்தாங்க. இப்போ வர்றது கொஞ்சம் ஸ்பான்டேனியஸாக நம்மளுக்கே ஒன்று தோணுது, இந்த தோரணையில் பேசலாம், இந்த வார்த்தையை போடலான்னு வரும். அப்போ வந்து அந்த பூம்புகாரில் வந்து அருண் ஒரு சீனியர் அசோசியேட் டைரக்டர் இருந்தார். நான் ஒரு சில இடத்துல வசதிக்காக 2-3 வார்த்தைகளை பேசுவேன். அவருக்கு அருண் வந்து இல்லை தம்பி அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் கலைஞர் வார்த்தையை நீங்கள் எப்படி மாற்றலாம், அவர் கலைஞருக்கு அது மூச்சு விட்டால் கூட கலைஞர் தான் வரும், அப்படி ஒரு பக்தர் அவர். அப்புறம் ஒரு நாள் கலைஞர் வந்து எழுதுகிற படத்துக்கெல்லாம் அவர் வருவார். ஸோ நான் அவர் வரும்போது தனியாக இருக்க ஒரு சந்தர்ப்பத்தில் போய் கேட்டேன், ஐயா நீங்கள் வசனம் வந்து அப்படியே பேசுகிறது ஓகே, எனக்கு வசதியாக சில வார்த்தைகள் வந்து விழுது, நான் அதை வந்து போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்னையா போடு, யார் சொன்னதை நான் எழுதுந்த அப்படியே பேசணும்னு, சொன்ன கருத்து வரணும் அப்படின்னாரு. அவ்வளோதான். அவரே எனக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காரு, நீ உன்னுடைய வார்த்தைகளை போடலான்னு.
ஒரு முத்தமிழறிஞரே, ஆனால் ஆண்ட்ரூ கிட்ட அது பலிக்காது. கரெக்ட் தானே சார்? ஏன்னா வசனன்றது வந்து சரி, அது என்ன ஒன்று உணர்ச்சியை வெளிப்படுத்த தானே என்ன வார்த்தைப்பட்டான், ஆனால் அழகாக விளக்குவார். அப்புறம் அது கன்வின்ஸ் ஆன பிறகு சரி அந்த வார்த்தை வந்து வந்துடும். அப்புறம் வந்து வாட் ஐ அப்ரிஷியேட் இன் ஆண்ட்ரூ இஸ் இப்போ இருக்கிற சூழலில் நம்ம வந்து விட்ட ஒரு பழைய மரபை வந்து ப்ரொஃபஷ்னலிசம், எது வேணுமோ அது மட்டுமே மிக சிறப்பாக எடுக்கணும் அப்படின்றது தான் ஆண்ட்ரூ பண்ணார். என்னை வச்சு எடுத்த எல்லா ஷாட்டுமே வந்திருக்கு. யாரை வச்சு என்னென்ன ஷாட்லாம் எடுத்தாரோ அதுக்கு எல்லாமே வந்திருக்கு. எடுத்து வச்சுக்கலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்லாம் அவர்கிட்ட கிடையாது. தட் குவாலிட்டி ஐ ரியலி அப்ரிஷியேட். பிகாஸ் எங்களுக்கும் வந்து ஒரு ஆக்டராக எண்ணும்போதுன்னா, ஆக்டராக இருக்கும்போது சரி இது கண்டிப்பாக வரும் அப்படின்னும்போது வி ஃபோக்கஸ் டோட்டலி ஆன் இட். ஸோ நான் இந்த இதில் நல்லா நடிச்சிருக்கேன்னா ரியலி ஐ வில் கிவ் 89% டு ஓ மை காட், ஐ திங்க் இதுக்கு மேல பெருசா வந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஐம் ரியலி ஹம்பிள்ட். பட் ஆனால் வந்துட்டு இதெல்லாம் அவங்களுடைய கிரேட்னஸ். நான் வந்துட்டு வெறுமனே சந்தோஷம் மட்டும் பட்டுக்கிறேன். பட் இட்ஸ் ஆல் தேர் கிரேட்னஸ். எஸ் எஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஆண்ட்ரூ. இக்கு இச்சு இன்னும் எல்லாம் வந்து அழுத்தி சொல்லணும் போல இருக்கே, இல்லைன்னா அவ்வளோதான் அடி விழுன்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் டெஃபினெட்லி நாசர் சாரோட ஒர்க் பண்ணது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக 2 விஷயங்கள் அந்த படத்துலையும் சரி இங்கே இந்த சீரீஸ்லையும் சரி உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் சார் அவர் அவ்வளோ சொல்கிறாரு, இவ்வளோ பர்ஃபெக்ஷன், இவ்வளோ ப்ரொஃபஷனலிசம் அப்படின்னா ஐ திங்க் அந்த ஒரு விஷயமே உங்களை வந்து இட்ஸ் கோயிங் டு டேக் யூ பிளேசஸ் ஃபார் ஷியோர். தேங்க்யூ ஆண்ட்ரூ. அண்ட் கம்மிங் பேக் டு அபர்ணா. So what is next for Prime Video? What is in store? What can we expect after Vadhandhi? So, you know, in April this year, we had our first Prime Video Presents event in Mumbai, and we had announced over 40 titles that we are going to launch over the next 24 months, out of which, you know, around 10 are already out of the gates. We launched Suryah, you know, which was our first Tamil original in 30 languages, and it's continuing to get a lot of positive response from audiences, not just in India, but across the world, you know, with 240 countries and territories where we launched. We started our journey in Amazon Original Movies. We launched a Hindi movie called Majama, and then a Telugu film, Amo. There's Vadhandhi, and there is... the next year we are going to be launching a lot of unscripted shows, you know, docu-series, true crime. There's a lot of content in the supernatural horror genre. There is also special focus on young adults. But stay tuned. There's a lot coming. There's a lot coming. எல்லா ஃப்ளேவர்ஸும் வருது அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நாங்களாம் வேலை பார்க்குறதா இல்லை டிவி முன்னாடியே உட்காரதான்னு தெரியலையா, அந்த மாதிரி பண்ணி விட்ருவாங்க போல இருக்குது. ஓகே, ஸோ அண்ட் மூவிங் ஆன் டு விவேக் பிரசன்னா. ஸோ விவேக் அவரோட க்ரோத் வந்து தமிழ் ஆடியன்ஸாக நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்து ரொம்ப எங்களுக்கு வந்து நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் வந்து இப்படி வளர்ந்து சூப்பராக வந்துட்டுருக்காருங்கிற ஒரு ஃபீலிங் தான் எப்போவுமே உங்களை பார்க்கும்போது வரும். பிகாஸ் the characters you play, the impact that creates, அது எல்லாமே வந்து என்ன உசுசுன்றாங்க நான் சொல்கிறேன், சொல்கிறீங்களா? சரி, ஓகே. ஸோ அந்த இம்பேக்ட் எல்லாமே வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூ டெல் அஸ் அபவுட் யுவர் கேரக்டர் அண்ட் வதந்தி as a whole. அனைவருக்கும் வணக்கம். தாமதமாக வந்துட்டேன், அதுக்கு மன்னிக்கணும். முதல்ல நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த க்ரோத்து பார்த்துன்னு, அதுக்கு விதை போட்டவங்க தான் அவங்க 2 பேரும் அங்கே உட்காந்துருக்காங்க, விக்ரம் வேதா. ஸோ மை மாஸ்டர்ஸ், மை ஹோம் டீம். ஸோ அங்கே எது நடந்தாலுமே அதில் எனக்கு ஒரு பங்கு இருக்குங்கிறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அது என்ன அறியாமல் நடக்குது. ஸோ அதுதான் இந்த ஆக்டிங்கில் ஒவ்வொரு படமும் சரி. ஸோ அவங்க எல்லா படமும் என்னோட வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் அவங்களோட டைரக்ஷனில் இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷனில் இருந்தாலும் சரி, அது இல்லாமல் இருந்தாலும் சரி, தே யூஸ் டு வாட்ச் அண்ட் அப்ரிஷியேட் மீ ஆல்வேஸ். இட்ஸ் மை ஹோம் டீம் இல்லையா? ஸோ அது தானாக நடக்கிறது தான். அண்ட் கேரக்டர் பற்றி டேரக்டர் சொல்லக்கூடாது இல்லை? அப்சல்யூட்லி. சூர்யா சார் கூட நடித்தது ஒரு பயங்கரமான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நடிப்பு சூறாவளி. நோலன் மாதிரி நடிப்புக்குள்ளே ஏதாச்சும் தேடிட்டே தான் இருப்பார். ஸோ அவருக்கு பத்தாது. ஷார்ட் முடிச்சுட்டு பார்த்து வந்தோடனே இல்லை தலைவா, பத்தலை தலைவா சார், சூப்பராக இருந்தது சார், இல்லை தலைவா ஆண்ட்ரூ சார்ட்டு கேட்போமா ஒன் மோர் அப்படிம்பாரு சார். அவர் ஓகே சொல்லிட்டு அடுத்த ஷார்ட்டு போயிட்டார் சார், இல்லை தலைவா
ஈவினிங் டைம் இருக்கும் அப்போ எடுத்துருவோம் அப்படின்னு. ஸோ அவர் அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு நடிகர். அவர் கூட நான் நடித்தது ஒரு பெரிய கிஃப்ட். தேங்க்யூ ஸோ மச் சூர்யா சார், லவ் யூ. அண்ட் மை மோஸ்ட் ஃபேவரட் லாஃபிங் கேஸ் லைலா. அவங்களுக்கு நான் வச்ச பேர் அதுதான், லாஃபிங் கேஸ். ஆமா, லாஃபிங் கேஸ் லைலா. லாஃபிங் கேஸ் லைலா நல்லா இருக்கே இது. ஆமாம்மா, அவங்க நல்லா நடிப்பாங்க. அவங்க ஷாட் வரப்போ, அடுத்தவங்க ஷாட் வரப்போ நடிக்க விட மாட்டாங்க, சிரிச்சுட்டே இருப்பாங்க. மேம் இது இந்த ஷாட்டில் நீங்கள் அழுதுருங்க அப்படின்னா விவேக் சார் ஞாபகம் வந்துடும். கண்ணை இப்படி பண்ணிட்டு போகிறாளே அப்படிங்கிற மாதிரி எல்லா ஷாட்டும் இதே தான் பண்ணிட்டுருப்பாங்க. பட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் லைலா மேம். தேங்க்யூ லாஃபிங் கேஸ், தேங்க்யூ. இல்ல அவங்க பேசும்போது நீங்க அதான் பண்ணீங்க, நான் கவனிச்சிட்டேன். பாத்தீங்க இல்லையா? This situation was சொல்ல வேண்டாம். Yeah. We don't want to say that. சொல்றீங்களா? No, it's behind scene and very It's important behind the scene, so scenes, we don't but want we to say cannot that. tell you, but it was a very funny situation. So அந்த மாதிரி. Okay. That's okay. And Sanjana ரொம்ப அழகா இந்த படத்துக்கு வந்து பொருந்தக்கூடிய ஒரு முகம், அழகு, அந்த எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்க்குற அந்த வெளிநோட்டது எல்லாமே கிடைக்கும். அண்ட் குமரன் அண்ட் ஸ்மிருதி எல்லாருக்குமே அவங்கவுங்க பங்கு வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் அவர் டைரக்டர் ஆண்ட்ரூ சார். அவரோட கான்டென்ட்டில் இருந்த அந்த எமோஷன் இன்டென்ஸ், அது வந்து நான் ஸ்கிரிப்ட் படித்து முடிச்ச உடனே எனக்கு தெரியாது அது எந்த மாதிரியான இடத்துல வரப்போகுது, எந்த மாதிரி நடக்க போகுது, எந்த லேண்ட்ஸ்கேப்பில் இது நடந்துகிட்ருக்கு இந்த இது. பட் இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் சூர்யா சார் சொன்ன மாதிரி அந்த கன்னியாகுமரி ஸ்லாங், நாகர்கோவில், அது மோஸ்ட்லி நம்ம நிறைய படங்களில் யூஸ் பண்ணல. இது வந்து ஒரு பேஸாக வச்சு அவர் பண்ணது வந்து நல்லாவே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க எல்லாருமே. அது எங்களுக்கும் ஆக்டர்ஸாக வந்து ரொம்ப கற்றுக்கிட்டு பண்ணுறதுக்கு மீரான் சார் ஹெல்ப் பண்ணார். அண்ட் நாசர் சார் இந்த படத்தில் இருக்கிறது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு வரம் அண்ட் கிஃப்ட். ஒவ்வொரு சின்ன வயசுலேருந்து பார்த்து ரசித்து ஒரு நாள் அவரை மீட் பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நபர் கூட நான் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது வந்து இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட். அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. அண்ட் வால்வாச்சர், என்னோடய ஹோம் டீம் அண்ட் ப்ரொடக்ஷன், கௌதம் தான் காரணம். இந்த ரோல் எனக்கு கிடைக்க காரணமாக இருந்தது கௌதம், கனிஷ் அண்ட் மேம். அந்த உங்கள் பேர் நான் ரொம்ப சொல்கிறதுக்கு குஹா மேம். ஒரு தடவை என்னோட அசிஸ்டன்ட் வந்து எடுத்துனேன், மேம் கூர்கா பண்ணுறேன், டேய் குஹாடா அவங்க பேர் தப்பாக சொல்லாது அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அவங்களோட டீம் எல்லாருக்குமே நன்றி. யாராச்சும் பேர் மிஸ் பண்ணிருந்தா மன்னிச்சிருங்க. அண்ட் சார் நான் இந்த சின்ன கிரெடிட் எடுத்துக்கிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் அவர் சினிமோட்டோகிராஃபர் அண்ட் சினிமோட்டோகிராஃபி டீம் ரொம்ப கஷ்டம் இந்த ப்ராஜெக்ட் வேலை பார்க்குறது. ஸோ தே ஹேவ் டன் எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஸோ மச் விவேக். தேங்க்யூ. லாஃபிங் கேஸ் லைலா நல்லா இருக்கு. நாங்கள் இதை ஒரு நிமிஷம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து தம்பி எல்லா டெக்னீஷியன் சொன்னார். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சவுண்ட். நாங்கள் எல்லாருமே வந்து ஏறக்குறைய விடுபட்டுட்டோம். நான் நடிக்க வரும்போதே வந்து ஓகே டப்பிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இருந்தோம். ஆனால் இந்த ஃபர்காட்டன் டெக்னாலஜி நம்ம ஆரம்பித்ததே வந்து ஸ்பாட் ரெக்கார்டிங் தான். இப்போ வந்து திரும்பியும் வந்து இந்த டப்பிங் இல்லாமல் இருக்கும்போதே பேசணுன்றது வந்து ஒரு புது சேலஞ்சாக இருக்குது ஆக்டர்ஸ்க்கு. அண்டு தேங்க்ஸ். அதுவும் என்ன ஒரு சின்ன காற்று வந்தாலும் 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஆட்டோ போனாலும் we had to stop. So my special nandris to the sound team also. Sound team. Thank you. I think actors have to get prepared for this. டெஃபினெட்லி அது வந்து இட்ஸ் தி ஃபியூச்சர் அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம வந்து இங்க ஒழுங்கா நடிக்காம டப்பிங்ல ஏமாத்த முடியும்ல. ஆமா, மாடுலேஷன் கொடுத்து அங்க வந்து ஏதாவது ஜிக்னா வேலை எல்லாம் பாத்துறலாம். ஆமா, இங்க போன மாதிரி குரல் இருக்கும், அங்க போய் நல்லா பேஸ் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரிலாம் ஏமாத்த முடியாது. சில பேர் வாய்ஸே வராம அப்படி மட்டும் கத்திட்டு அங்க போய் டப்பிங் கொடுத்துருக்காங்க. அது மாதிரிலாம் வந்து நடந்திருக்கு. பட் ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி ரியலி சேலஞ்சிங் அண்ட் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் சில படங்கள் டப்பிங்லயே உருவாயிருக்கு. கதை. ஆமா. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அண்ட் மூவிங் ஆன் டு குமரன். அதாவது முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து சீரியல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து சீரியல் பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து டிவியில் பார்க்குற படம் தான் சீரியல் அப்படிங்கிற மாதிரி பிரம்மாண்டமாக வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து சீரியல் வந்து பெருசாக இருந்தது. அண்ட் அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து இப்போ வந்து ப்ராப்பர் ஓடிடி சீரீஸ்க்கு வந்து வந்திருக்கீங்க. அண்ட்
இந்த ஒரு ஜேர்னி வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்திருக்கும். ஏன்னா இங்கே நிறையா கற்றுக்கிட்ட விஷயத்த அன்லேர்ன் பண்ண வேண்டியதாகவும் வந்து இருந்திருக்கும் டெஃபினட்டாக இல்லையா? ஸோ ஹவ் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் வதந்தி? யா, முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கிறதுக்கு. அண்ட் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்ததுக்கு நீங்களும் அண்ட் இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே காரணம். புஷ்கர், காயத்ரி மேம் அண்ட் ஆண்ட்ரூ எல்லாருமே தான் சேர்ந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து என்னை உட்கார வச்சுருக்காங்க. இதுக்கு மேலும் நீங்கள் தான் பண்ணணுன்னு நினைக்கிறேன். எனக்கு இது ஆண்ட்ரூ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த ஒரு ரோல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு கூப்பிட்டப்போ இதில் எனக்கு நோ சொல்கிறதுக்கு எந்த ரீசனுமே இல்லை, எஸ் சொல்கிறதுக்கு 1000 ரீசன் இருக்குது. அமேசான் பிரைம், புஷ்கன், காயத்ரி மேம், ஆண்ட்ரூ சார், அப்புறம் எஸ்ஜே சூர்யா சார், அப்புறம் நாசர் சார், லைலா மேம், இவ்வளோ பேர், விவேக் பிரசன்னா இருக்கார். எல்லோரும் சொல்லும்போது எனக்கு கதையை கேட்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது, இவங்களாம் இருக்காங்களா அப்படின்னு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பிலீவ் பண்ண முடியல முதல்ல. ஸோ அதெல்லாம் தாண்டி இங்கே வந்து இவ்வளோ தூரம் இப்போ சூர்யா சார் சொன்ன மாதிரி நான் முதல்ல சீரியல் பண்ண வேணான்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னோடய ஆம்பிஷனும் படத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது தான். பட் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோட ஒரு தாட்டோட ஒரு கால் எடுத்து வச்சோம்னா யூனிவர்ஸ் கொண்டு வரும்னு சொன்னார். அதன் மாதிரி அவர் சொன்ன மாதிரி வந்த வழியில் அது உட்காந்துருக்கேன்னா. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல உட்காந்துருக்கிறதுக்கு. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இங்கே இருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரொம்ப இன்டென்ஸான ஒரு கேரக்டராக இருக்கும் போல இருக்கே, பார்த்தா வந்து ட்ரெய்லரில் அப்படி தான் வந்து. ஆமாம், எனக்கு நான் தமிழ்நாட்டில் நிறைய பேர் நான் ஒரு பர்டிகுலர் விதத்துலேயே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுலேருந்து வேறு மாதிரி பண்ணணும்னு நிறைய ஆசை இருந்திருக்கு. பட் கிடைக்கும் சார், அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க சார், அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க வெளிலலாம் போனால். அந்த மாதிரி ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு சார். தேங்க்யூ சார். ஸோ அதுக்கு வேறுபட்ட ஒரு கேரக்டர் ஏதாவது கிடைக்கணும்னு ஆசை, பட் கிடைக்கணும் இல்லையா? ஸோ பட் அது கொடுத்துட்டாரு. பட் இவங்கெல்லாம் இப்போ சொன்னார் நசர் சார் சொன்ன மாதிரி அந்த இக்கு கூட மாறக்கூடாது அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஆனால் எனக்கு ஷார்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது சில நேரம் சொன்ன மாதிரி ஓகே அப்படின்ட்டு போயிடுவார். ஒரு 4-5 ஷார்ட்ஸ் அப்படியே தான் போச்சு. அப்புறம் எனக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு, ஒருவேளை நம்ம இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்ற டவுட்லாம். சும்மா ஓகேன்ட்டு போயிடுறாரு அப்படின்னு. அப்புறம் நான் தனியாக கூப்பிட்டு கேட்டேன், என்ன ஓகேவா? கரெக்டாக இருக்குது, பக்காவாக இருக்குது, நான் எதுவும் இருந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இவங்க எல்லாருக்கூடையும் உட்காந்துருக்கிறது எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பெரிய லேர்னிங். சஞ்சனா சொன்ன மாதிரி அவங்க கிட்ட நின்று பார்த்தாங்க, நான் ஓரமாக நின்று அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோதான் வித்தியாசம். தேங்க்யூ. அண்ட் குமரன், ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் நீங்களே சொன்ன மாதிரியே வந்து த யூனிவர்ஸ் வில் கிவ் யூ வாட் எவர் யூ டிசைர்ட் ஃபார் அண்ட் யூ வில் ஷைன் பிரைட்டர். அண்ட் ஸ்மிருதி, எஸ், ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அது உங்களுக்கு அப்படி அமைதா ஒரு கேரக்டரும் இல்லை நீங்கள் அப்படி பண்ணிக்கிறீங்களான்னு தெரியல, ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து உங்களை பார்க்கும்போது அது கரெக்டாக வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து அதே மாதிரி தான் வந்து அமைஞ்சிருக்கும். அண்ட் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, எஸ்ஜே சூர்யா சாருக்கு பேரா நடித்தா அப்புறம் ஓஹோன்னு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஸோ அந்த மாதிரி இந்த சீரீஸில் வந்து எஸ்ஜே சூர்யா சாரோட ஒய்ஃப் அப்படிங்கும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? இனிமே பிடிச்சேன்டா ஃப்ளைட்டை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தா? ஆக்சுவலி எனக்கு ஃபஸ்ட்டு கால் வந்தது புஷ்கரன் காயத்ரி சார் அவங்க டீம்லேருந்து, இந்த மாதிரி வெப் சீரிஸ் பண்ண போகிறோம் அமேசான் ப்ரைமுக்குன்னு. ஸோ நான் அப்போவே ஓகே டன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். பிகாஸ் ஐம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் தியர் ஒர்க் அண்ட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் தெம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஐ தாட் இட் வாஸ் பிக். அண்ட் தென் ஐ மெட் ஆண்ட்ரூ சார். And I think the first conversation, we got there was a very good vibe around there. Like definitely இந்த இவங்களோட இந்த டீமோட நம்ம ஒர்க் பண்ணால் நம்ம டெஃபினட்டாக பெட்டராக பண்ண முடியும், நம்மக்குள்ளே கொஞ்சம் பெட்டராக எதான வெளியே வரும்னு அவரோட ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன். அண்ட் நாட் ஓன்லி அபவுட் த சீரீஸ், வி ஆல்சோ ஸ்போக் about other things, and I felt very comfortable from the first meet. And then I met S.J. Suryah sir. அவரை பற்றி எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஸோ நான் ஸ்பெஷலாக சொல்ல ஒன்றுமே இல்லை. பட் ஒன் திங், நான் S.J. Suryah சாரோட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் மை கான்ஃபிடென்ஸ் இஸ் கான் ஸோ மச். லைக் இது வரைக்கும் நான் நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், எவ்ரி ஒன் ஹவ் பின் வெரி நைஸ் டு மீ அண்ட் வெரி கம்ஃபர்டபுள். பட் ஹீ got something out of me, like he's the one co-star. இப்போ நம்ம க்ளோஸ் அப் ஷாட் இருந்தாலுமே he'll give the same emotions, like and you will want to do better. I think அந்த வகையில் both of them, I think Andrew and I think their combination also worked really well. So I think have given the best, and they've gotten the best out of me, and I'm very happy to be associated with Amazon Prime. This is my first debut web series, and I'm extremely excited. And Sanjana, all the very best. This is your debut, and I hope you reach places. Laila ma'am, Nasser sir, Vivek, Kumran, ellarkume thanks. And I've not gotten to work with you guys in the series, but I'm very excited to see how it's come out. And our cinematographer,
மீரான் சார் தான் ஃபுல்லாக வந்து டயலாக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு எங்களுக்கு ஸோ சப்போர்ட்டிவ். ஸோ த என்டையர் டீம் அண்ட் குஹா ஆக்சுவலி எனக்கு பாதி ஷூட்டில் செம்ம சிக் ஆகிட்டேன். ஷீ ரியலி டுக் கேர் ஆஃப் மீ லைக் அ ஃபேமிலி. Like literally she'll come check or 1 hour once she'll come and check on me. So Wall Watchers Productions, extremely happy to be a part of it, and I think I'm gifted for this opportunity. Definitely. Thank you so much. ஆமாம் சார், அந்த சஜஷன் ஷார்ட்லாம் வைக்கும்போது சில பேர்லாம் அப்படியே நம்ம லாஃபிங் கேஸாக இருந்தால் அவங்க சிரிச்சிருவாங்க முன்னாடி நின்று, நம்ம என்ன பண்ணுறது அந்த இடத்துல அப்படின்னு வந்து தெரியாது. ஸோ பட் டெஃபினெட்லி த டேரக்டர் இன் ஹிம்ல அவர் எவ்வளோ பெரிய அந்த நான் ஹீரோன்னு அவர் மைண்டில் பதிச்சு அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு It really makes you do so much better. True. எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டாங்க. இல்லை, ஒன்னே ஒன்று சொல்லணும். சூர்யா சாரோட அவர்கிட்ட இருக்கிறது வந்து 1% நம்ம வர ஆக்டர்ஸுக்கோ இல்லை டெக்னீஷியனுக்கோ இல்லை டேரக்டர்ஸுக்கோ அவரோட எனர்ஜி கொஞ்சம் இருந்தால் போதும், வெளியே வந்துடும், தே கேன் சக்ஸஸ். அதுதான் உண்மை. நான் கிட்ட இருந்து பார்த்துருக்கேன், ஒரு 40 நாள் அவர் கூட இருந்திருக்கேன். லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவ்வளோ இருந்தது. மனுஷனுக்கு அடங்காது, அது வாய்ப்பே இல்லை. வேற அது வெறித்தனமான ஒரு நடிகை. அது நம்ம அதை பார்த்துட்டு நம்மளும் வெறியாகும், இங்க இருந்து நம்மளும் அதே கேரக்டருக்குள்ள போயிடும். சொன்ன மாதிரி தான் இந்த சஜஷன் சார் போறப்ப கொஞ்சம் டைலாக் மாறலான்னு, சார் அது பேசுறீங்க சார், அது டைலாக் அப்படிம்பாரு. நான் அப்பதான் வந்து நாகர்கோவில் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துருக்கும் எனக்கு. அது அதே மாதிரி லெசன் பேசுங்க தலைவா அப்படிம்பாரு, எனக்கு மறந்துடும். மறுபடியும் இப்போ மீரான் சார் சார் கேட்டுட்டு சார் மறுபடியும் பேசுங்க சார் சொல்றப்பலாம். ஸோ தட் சூர்யா சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். ஒவ்வொரு டைலாகுமே நீங்கள் சொல்லும்போது அது மாதிரி வந்து பதிஞ்சிடும் சார். இன்னும் நாங்கள் எல்லாரும் சொல்லிட்டு தான் தெரியும், சும்மா இருடா அந்த மாதிரி. ஸோ இதுலேயும் அந்த டேக்லைன் வந்து அப்படி தான் ஃபேமஸ் ஆக போகுது, உண்மை நடக்கும் போய் பறக்கும் அப்படின்னு. ஓகே, அண்ட் ஃபார் த லாஸ்ட் கொஸ்டின். எஸ், அதே மாதிரி இங்கே ஆக்டர்ஸ் எல்லாம் பேசினது அண்ட் அபவுட் வதந்தி அண்ட் அதர் திங்ஸ், வி ஹாவ் அ ஸ்ட்ராங் டெக்னிக்கல் டீம். அவங்கள வந்துட்டு நான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக மென்ஷன் பண்ணி ஆகணும். எவ்வளோ தூரத்துக்கு என்னை பற்றி வந்துட்டு சூர்யா சாராக இருக்கட்டும் மற்றவங்க சொன்னாங்களோ அதில் வந்துட்டு ஐ திங்க் 90% ஐ ஹவ் டு கிவ் இட் டு த டெக்னிக்கல் டீம். இன்ஃபேக்ட் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இது வந்து ஒரு பயங்கர பிளஸடான விஷயம். என்னென்னா கொலைகாரனில் நான் அட்லீஸ்ட் ஒரு 3 டெக்னீஷியன் வேறு செட் ஆஃப் இது டீமோட ஒர்க் பண்ணேன். பட் எங்கேயோ வதந்திக்கு வந்துட்டு சில காரணங்களால் அவங்களோட ஒர்க் பண்ண முடியலன்னும் போது வேறு யாரை சூஸ் பண்ணுறதுன்றதில் வந்துட்டு தானாகவே வந்துட்டு இவங்க எல்லாரும் அப்படியே ப்ராஜெக்டுக்குள்ளே வந்து சேர்ந்தாங்க. என்னால் அது ஒரு 100% கிளியராக வந்துட்டு எஸ் இது இவங்களோட போகலாமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ண முடியல. பட் ஆனால் இட்ஸ் ஸோ ஹேப்பன்ட். அதுக்கப்புறமா ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா பார்த்தா இஃப் தே ஹேடன்ட் கம் இன் டு திஸ் ப்ராஜெக்ட், இதோடைய ஃபைனல் அவுட்டுடைய விஷயம் என்ன இருந்ததோ அது கண்டிப்பாக வந்திருக்காதுன்றது எனக்கு தெரிஞ்சது. ஸோ ஐ ஃபெல்ட் லைக் வந்துட்டு கடவுள் வந்துட்டு கரெக்டான ஆள் ஐ வில் பிளேஸ். இதுலேருந்து உன் வாழ்க்கை மாறுது, அதுக்கு நான் யார் உனக்கு ஹெல்ப் பண்ணுமோ அவங்கள நான் கரெக்டாக கொடுக்குறேன்னு கொடுத்த அந்த ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. டு ஸ்டார்ட் வித் I want Saravanan to come up on stage. Saravanan, please join us on stage. He is the cinematographer, DOP. அவரை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லி வந்துட்டு இதுதான் சரவணன்னு சொல்லிடலாம். அது என்னன்னா, ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக சூர்யா சார் சொன்ன ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு, சரவணனை பார்க்கும்போது சூர்யா சார் சொன்னது, வாலியில் நான் என்ன பார்த்த மாதிரியே தெரியுது. ஒரு ரப்பர் செருப்பு போட்டிருப்பாரு, என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்னு தெரியாது, ஒரு 3 டிஷர்ட் வச்சிருப்பாரு. அந்த 3 டிஷர்ட் தான் என்டையர் வதந்தி முடிக்கிற வரைக்கும் மாற்றிக்கிட்டே இருந்தார். அப்புறமா ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்போவுமே 2 கேமரா இருக்கும், 2 கேமரா செட்டப் தான் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஒரு கேமரா இங்கே பிளேஸ் பண்ணியிருப்பாரு, இன்னொரு கேமரா தூரத்தில் இருக்கும். அந்த கேமராவுடைய மானிட்டர் வந்துட்டு சன்கன் வந்துட்டு இங்கே பக்கத்தில் வச்சிருப்பாரு. ஸோ இப்படி பார்த்துட்டு இருப்பாரு, இப்படி பார்ப்பாரு. இதுதான் மாற்றி பண்ணிட்டே இருப்பார். சூர்யா சார் வந்து பிகினிங்லாம் வந்துட்டு அவர் வந்துட்டு, எங்க நான் நடிச்சிட்டு இருக்க முன்னாடி நீங்கள் பாட்டுக்கு தலையை இப்படியே ஆட்டிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படிங்க நடிப்பேன் நான். அது வந்து ஒரு நாள் வந்து ஒரு விண்டோ கிட்ட, ஒரு செவர்கிட்ட விண்டோ கிட்ட கேமரா இருக்குது நியர் த வால். அப்புறம் ஜாலி அவர் விண்டோ கிட்ட இருந்தது. எங்கடா கேமராமேன் எங்கடா இருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன். அந்த விண்டோக்குள்ளே உடம்பெல்லாம் மடிச்சு இப்படி உட்காந்துருக்காரு. அடப்பாவீங்களா, பட் வெரி பேஷனேட். சார் சொன்ன மாதிரி உண்மையாகவே நான் இந்த வாலி டைமில் ஒரு மாதிரி மேடாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், அதே மாதிரி இருந்தார். அதாவது வாலியில் வந்துட்டு அந்த சோனா சாங்குக்காக ஊட்டிக்கு கிளம்பி போகும்போது என்னென்னா, ஒரு சின்ன கேரி பேக், இந்த காய்கறிலாம் வாங்க போனோம்னா ஒரு கேரி பேக் இருக்கும் இல்லையா, அந்த கேரி பேக்கில் 2 டிஷர்ட்டை போட்டுட்டு சூர்யா சார் வந்துட்டு வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டார்.
நான் ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த டைம் அது பிரஷ் ஆட்டுற மாதிரி இருக்கும். பல் தேய்க்கிறது முக்கியம் இல்ல. கிட்டத்தட்ட சரவணன் வந்து நிஜமாவே அந்த மாதிரி தான். பட் அதே நேரத்தில் த கைண்ட் ஆஃப் குவாலிட்டி தட் ஹீ கேவ், அது வந்துட்டு ட்ரூலி ஐ எம் கிரேட்ஃபுல் டு சரவணன் ஃபார் தட். பார் வித் இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ், லைட்டிங் ஆகட்டும், அந்த அவுட்புட் ஆகட்டும், பார் வித் இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ். That's so nice. Yes. Big round of applause for Saravanan. அதே மாதிரி இன்னும் ரொம்ப முக்கியமான நேம் இதில் வந்துட்டு சைமன் கே கிங். சைமன் ப்ளீஸ். Simon, please join us on stage. கே கிங். எங்களுடைய செகண்ட் அவுட்டிங் இது ஆஃப்டர் கொலைகாரன். Okay. வாங்க சைமன், அப்படியாது எப்படியாவது வாங்கலாம் சார். அது உடம்பெல்லாம் தூக்கிட்டு வரணும்ல. ஆக்சுவலாக கொலைகாரன் இது வதந்தி வந்ததுக்கு அப்புறமா இவருடைய மியூசிக் வந்துட்டு ஸ்டோரி எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு மியூசிக்கை பற்றி பேச போகிறாங்க. நான் வந்துட்டு இன்ஃபேக்ட் வந்துட்டு ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு இதை படிச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னு. படத்தில் 3 மெயின் தீம், அந்த 3 மெயின் தீமும் அவர் படித்ததுக்கு அப்புறமா வாட் ஹி ப்ராட், அதுதான். அதில் வந்து நான் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் எந்த டீட்டெயிலுமே சொல்லவே இல்லை. வாட் ஹி ரெட் இன் த பேப்பர்ஸ், அதை பார்த்து அவருக்கு என்ன இன்ஸ்பயர் ஆச்சோ அதை வச்சு ஹீ கேம். ஸோ நான் த்ரூ அவுட் சொல்லிட்டு இருந்தது வந்துட்டு எனக்கு நான் கண்ணை மூடிட்டு ஸ்கோரை கேட்டேன்னா எனக்கு ஸ்டோரி நரேட் பண்ணுற அந்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. No, they have gone to Budapest and full string sings, orchestra, அந்த ஓப்பரா வாய்ஸஸ் அதெல்லாமே போட்டு இப்போ ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. எல்லாம் போட்டு நல்ல குவாலிட்டி அவுட்புட். யா ஃபைன் யா. Yes, can we have the and Kevin editor please. Kevin editor and art director Arun sir. ஹார்ட் ஒர்க், பயங்கர ஹார்ட் ஒர்க். ஆர்டர்லாம் ஃபாரஸ்ட்லாம் பின்னி. Shubha, the costume designer Shubha, the famous 96 உடைய costume designer, trendsetter Shubha அவர்கள். and Miran sir, he's the dialect coach. அவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசு. and wall watcher உடைய pillars Gautam, Pappu, Nanda and Mr. Chakravarti sir. and prime south team, Dilip and Dinesh stunt அவங்க இங்கே இல்லை, பட் ஐ owe it big time to them also. and இன்னொரு முக்கியமான ஆள் ஓகே விஜய், VFX. super. and prime south team, north team, and Shalini, please join us without on you stage. this won't be complete. Yes. Please Shalini and Guha and Nanda, please come. Guha Guha Gur counter அவர். நிஜமாவே இந்த ஸ்ட்ராங் டெக்னிக்கல் டீம் இல்லாம வதந்தி wouldn't have come here. அந்த சேர் எனக்கு தான் சார் போட்டாங்க. நான் இங்க இருந்து எட்டி பார்க்க நான் வந்து இங்க நின்னுட்டேன். அஞ்சனா உட்கார்ந்தானே, சஞ்சனா உட்கார்ந்தானே. Okay, and this is the photo opportunity for first the photographers. நீங்க உங்களோட pictures எடுத்துக்கோங்க. It's a big family.